Twin Birds JFW Movie Awards 2026. Title sponsor Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Mrudu Towels from Ramraj. Super soft, super absorbent. Shakti Masala. 49 வருடங்களாய் உங்களுடன் சக்தி மசாலா. இல்லங்களில் உள்ளங்களில். Strength partner Kaveri TMT Bars and Structural. கம்பீரத்தின் அடையாளம். Wardrobe partner Ramyam Sarees and Kurtis from the House of Ramraj. Welcome and a very, very warm welcome to the JFW Movie Awards 2026. ஒவ்வொரு ஆண்டுமே எக்கச்சக்கமான திறமைகள் நம்ம தமிழ் சினிமால பார்க்குறோம், ரசிக்கிறோம், கொண்டாடுறோம். அவங்க எல்லாருக்கும் ஒரு பிரம்மாண்டமான மேடையாக அவங்கள திறமைகளை இங்கே கூட்டிட்டு வந்து வாவ் யூ ஆர் ஸ்பெக்டாக்குலர் அப்படின்னு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அழகிய மேடை தான் நம்மளுடைய JFW Movie Awards. அந்த வகையில் இந்த முறை நம்ம தமிழ் சினிமாவுடைய 8வது எடிஷன் நம்மளுடைய மலையாள சினிமாவுடைய 2வது எடிஷனை இவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடுறதுல ஒப்பற்ற மகிழ்ச்சி. அண்ட் எஸ், நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும், மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் we always say சினிமா இஸ் an art. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் சினிமா இஸ் ட்ரூலி இந்த ஹார்ட்டுங்க. நம்மளுடைய இல்லத்தில், உள்ளத்தில், ரத்தத்தில் கலந்தது சினிமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெருமையாகவே சொல்லலாம் இல்லையா சார்? எஸ், கரெக்டுக்கா. சினிமாவுக்கு நீ கொடுக்குற 120 ரூபாய்க்கு சினிமா உனக்கு என்னடா கொடுத்துருக்குன்னு கேட்குறவங்களுக்கு சினிமா என்னை சிரிக்க வச்சிருக்கு, சினிமா என்னை கொண்டாட வச்சிருக்கு, சினிமா என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கு, என்னை அழுக வச்சிருக்கு. நான் தேடுற எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டு மொத்தமாக பதிலாக அது கிடச்சிருக்கு. அப்படி சினிமா எல்லாருக்கும் ஒரு தெரப்பியாகவே இருக்கு. JFW அப்படின்னு நம்ம எல்லார் வாழ்க்கையில் ஒரு இமோஷனாக மாறி இருக்காங்க. 100 மில்லியன் ப்ளஸ் டிஜிட்டல் வியூஸை தாண்டி இருக்காங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை டச் பண்ணாலுமே கண்டிப்பாக சவுத் இந்தியாஸ் மோஸ்ட் செலிப்ரேட்டட், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிராண்டாகவே இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க பெண்களை கொண்டாடுற மாதிரி உலகத்தில் வேற யாராலும் கொண்டாடவே முடியாது இல்லையா கண்ணு? எஸ், கரெக்டுக்கா. இதை உருவாக்குன நம்மளோட பீனா அவர்களுக்கும் நம்மளோட சுஜித் அவர்களுக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். இப்படி மோட்டிவேட் பண்ணுற உங்கள் விஷயம் தொடர்ந்து ஜெயிக்கட்டும். இன்னைக்கு அவார்டு வாங்க போகிற எல்லா சாதனையாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அவங்கள மனதார வாழ்த்த வந்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். And yes, the fun has just begun, ladies and gentlemen. ஸ்பெஷலாக இருக்க போகலாமா? அக்கா, அதெல்லாம் விடுங்கக்கா. நம்ம அவார்ட் ஷோனாலே நம்ம செட்டெல்லாம் பயங்கரமாக கிராண்டாக இருக்குது. எல்இடிலாம் பயங்கரமாக ஸ்டேஜ்லாம். நீங்கள் என்னக்கா என்னமோ கேலண்டரில் பார்க்குற மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க. தேங்க்ஸ்டா. இது வந்து ரம்யம் கிட்டேருந்து வந்த சாரி, அவங்க அமைச்சது. அதனால இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் காம்பினேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரம்யம் ஃபார் த மேஜிக். தேங்க்யூ. அவங்க எதுவும் சாரிக்கு பதிலாக வேறு எதுவும் பண்ணுவாங்களா? நீ புடவை கட்டிக்கலையா? சொல்லுங்க. இல்லை வேணாம், போயிடலாம் நம்ம. Yes, ladies and gentlemen, Twin Birds JFW Movie Awards 2026. Our title sponsor, Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Mrudu Towels from Ramraj. Super soft, super absorbent. Shakti Masala. 49 வருடங்களாய் உங்களுடன் சக்தி மசாலா. இல்லங்களில் உள்ளங்களில். Strength partner, Kaveri TMT Bar and Structural. கம்பீரத்தின் அடையாளம். Wardrobe partner, Ramyam Sarees and Kurtis from the House of Ramraj. Alright, so இந்த அழகிய விழால நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அவார்டுக்கு மூவ் ஆகலாமா? இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்காக of course I'm going to welcome on stage our dearest Shalini Ajit ma'am to please join us. How are you doing ma'am? Very well, thank you. Good evening everyone. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். இப்போ நீங்கள் இங்கே வந்தது எங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குது, ஆடியன்ஸோட ரியாக்ஷன், மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி அப்படின்னு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. வடிவேல் சார் சூப்பர் ஸ்டாரை ஒரு டைமில் பார்த்துருப்பார் குஷேலம் படத்தில். ஐயோ பார்த்துட்டேனே அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். Absolutely. Thank you so much for inviting me, Beena. Thank you so much for having me here this evening. It's truly my pleasure. And Just for Women, I think it started as a magazine years ago, and today to see that it's like one of the best and most loved media brand
digital brand, I think it's amazing. And it started with Tamil cinema and now Malayalam cinema as well. So I'm sure that it's definitely going to be having Telugu, Kannada, Hindi, and so on. I would like to congratulate all the winners. தேங்க்யூ ஸோ மச் மேம். அக்கா, ஒட்டுமொத்த எல்லாரோட மனசுலையும் ஓடிட்டு இருக்க ஒரு விஷயத்த நான் கேள்வியாக கேட்டுறேன். கேளு சாமி. மேம், எங்க தலை, எங்க ஏகே, எங்க சார் எப்படி இருக்கார் மேம்? He's doing very well. In fact, in the second, he's actually having a race in Dubai. Wow. So I'm very nervous as usual. So it's actually going on right now. Oh, so, fantastic. Yeah, please pray for him and... We're all praying for him, ma'am. He's Thank our you rock so star. much. He's our pride. It's very special. மேம், உங்களுடைய மூவிஸ்லேயே ரொம்ப ஃபேவரட்டாக உங்கள் பசங்க பார்த்து என்ஜாய் பண்ண திரைப்படம், திரும்ப திரும்ப மாமா திஸ் இஸ் ஆர் ஃபேவரட் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் எது? Actually, I'm going to use this opportunity to tell you all, or rather to tell my children, please can you watch just one film of mine. அவங்க இது வரைக்கும் எந்த படமும் பார்த்ததில்லை. They've never seen any of my movies. அது என்னன்னு தெரியல, every time we plan something, they'll be like, okay, ma, we'll see later. அப்படியே போயிடுச்சு. Recently, my daughter, she came up to me and she said, Amma, my friend was talking to me about this amazing film of yours. I heard the story and it's amazing and I want to watch with you. Alai paide amma, we'll watch together. அப்படின்னு சொன்னாங்க. I said, yeah, sure, she's excited. But that also just didn't happen. They'll just see the songs and அவ்வளோதான். அது ஒன்று, nothing else happens. Even today, I was talking to my son about my plan for the event and I was telling him I'm coming for this award show and he was interested in, discussing that with me. And then he was telling his friends that, you know what, my mom's going for an award show and she's going to be presenting an award, just like how they have this, his favorite football player, Ronaldinho, Right. how he presented the Ballon d'Or to another football player. My amma's going to be presenting it like that. And I was like, so you're so excited about all of this, so why don't you watch one of the film of mine? And he's like, yeah, amma, okay, அப்புறமா பார்த்துக்கலாம். That's it. மேம், நாங்கள் ரிக்வெஸ்ட் தரோம் மேம், அமர்க்களம் பார்க்க சொல்லுங்கள் மேம். நான் அஜித் சாரும் நீங்களும் ஒன்றாக இருந்தது, அது இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தயவுசெய்து பசங்களை உட்கார வச்சு அந்த படத்தை Yeah, I பார்க்க know. சொல்லுங்கள் In மேம். fact, we spoke about it. I think I also mentioned saying this is how Appa and Amma met and you should see and all that excitement. But they're very chilled out. Yeah, okay, we'll watch it late. சினிமாவை தாண்டி ஸ்போர்ட்ஸில் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் as a ஃபேமிலி உங்கள் எல்லாருக்குமே உண்டு. Yeah, Ipo, I think our family is into sports as well, right? As some of you know, Ajit says his dream has been to be a race car driver, and now he's been participating in so many races. And and my son is into football, and I take him for his regular classes and his training and everything. And I just love to talk about my real role as a mom. I get very excited about it. Yeah, so I think it's just a balance between my husband racing, my daughter's into college, and my son is into football. And I think it's incredibly special. Very, very busy, but it's the best kind of busy. சூப்பர். Yeah. மேம், பொதுவாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே தெய்வீகமாக கடவுளை தொட்டு கும்பிட்டு போவாங்கல்ல, ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்கும். அது மாதிரி சார் வந்து நிறைய ரேஸ் அதிகமாக போயிட்டுருக்காங்க. அவங்க ரிச்சுவல்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணுறாங்களா? எங்களுக்கு தெரிஞ்சு சார் ரிச்சுவல்ஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு போவார். ஃப்ளைங் கிஸ் இல்லை, நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு போவார். 4/8 கொடுக்குற அந்த ஸ்வீட்டான கிஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. He prays, of course. He prays and he always believes what has to happen will happen. And you know about him, how he is, right? He always keeps saying live and let live. That's what he follows. And I'm happy for him because I think everyone should do something like that, where you have a passion for so many years and at some point in time you should be able to do it. And I think he's doing it now, he's living it, and he's very happy, and I am happy for him. Not able to travel as much. It would be nice if I could go more often and support him in his races, but I'm with the children and everything, so yeah, I'm very happy that he's doing what he loves to do. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும், பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் மீம். வாவ், இது தாண்டா உண்மையான காதலுக்கு மரியாதை. மேம், இது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு மேம். ஏன்னா ஃபேன்ஸ் ஆர் ஸோ ஹாப்பி when they see a picture like that, when sirs and you share that beautiful bond. இல்லை, அது எப்படி இருக்கு? See, they're all excited. You're also happy. நான் என்ன சொல்றதுக்கு? மேம், ஆக்சுவலாக வந்து நிறைய இடத்துல
ஏகே சாரை பற்றி தளபதி சார், விஜய் சார் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, ஆடியோ லான்ச்லலாம் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஏதாவது ஒரே வேர்டு அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்லலாம். So many years ago, we worked together, and they've also worked together. And I think we've met a couple of times as family. I've seen their kids grow. They've seen my kids grow. It's a good relationship, and it's so nice. They both are very happy for each other's, success and everything. It's beautiful. Lovely. Ma'am, AK sir kaga there's something that we have. பெஸ்ட் தக் லைஃப் மேம். இந்த ஒரு சூப்பரான மூமெண்ட்லேயும் அந்த இடத்துல அவருடைய அந்த ஹியூமர் சென்ஸை நாங்கள் பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறோம். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேம். சாரோட ஹியூமர் அவரோட கவுண்டர், அவரோட ஹியூமர் சென்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள் மேம். Amma is very humorous at home. Like நீங்கள் பார்த்தீங்களா, this is very, very cute, right? So yeah, he's a lot of fun, and when he's at home with kids, he's very chilled out, and the kids love. Like I remember when my daughter was little, she loves to do makeup for herself, and she loves to do makeup for him. So she would make him sit, and we have these very cute pictures where she's literally done the lips and the entire face, and you can imagine. Yeah. So that's how chilled out he is at home with the kids, and yeah. Beautiful, ma'am. Ma'am, நிறைய மேடைகளில் நாங்கள் சார் பற்றி பேசும்பொழுது everyone talks about his famous biryani. உண்மையாக சொல்லுங்க மேம், அஜித் சார் எப்படி பிரியாணி பண்ணுவார்? அந்த தலை பிரியாணியோட ரெசிபி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். Recipe எனக்கு தெரியாது because he just cooks and I eat, no? So I don't know that recipe. But yes, a lot of people have tried it. Yeah. So he's very good at it. He's made couple of times, and it's not just making biryani for a family of 6 or 7. Like he can make a biryani for like about 100 people, like Appa. right? A huge thing. Otherwise he will do, and he loves cooking, and he loves feeding people. Anybody comes home, the first thing he will ask is, what do you want to make? And however tired he is, and if someone says idu saapidra adu saapidra na udane he'll get up and he'll make. He loves to cook for others, yeah. Beautiful. Ma'am, a little dedication that comes out from the entire team of JFW. உங்களுக்காக ஒரு அழகிய dedication. Can we have the performer on stage, please? உன்னோடு வாடாத வாழ்வின்ன வாழ்வு இன்னுள் நெஞ்சு சொல்கின்றது, பூவோடு பேசாத காற்றின்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது, மண்ணிலே ஏன் ஏன் நீயும் வந்தாய் இந்த பெண்மை பூ பூக்கவே, நான் பிறக்கும் முன்னே அட நீ பிறந்ததே, நான் பிறக்கும் போது நீ உந்தன் கையில் என்ன ஏந்ததானோ, உன்னோடு வாடாத வாழ்வென்ன வாழ்வு இன்னுள் நெஞ்சு சொல்கின்றது, மெல்லியான் மகனே பெண்ணுக்கு பிடிக்காது முரட உன்னை ரசித்தேன், தொட்டதும் விழுந்து விடும் ஆடவன் பிடிக்காத கர்வம் அதை மதித்தேன், முடி கொத்தும் முந்தன் மார்பு என் பஞ்சு மெத்தையோ, இன்னுயிர் திறக்கும் முத்தம் அது என்ன வித்தையோ, உன்னை போலே ஆடில்லை நீயும் போனால் நாடில்லை, நீரடிப்பதாலே மீன் நடுவவில்லை, ஆம் நமக்குள் ஓடலில்லை, உன்னோடு வாடாத வாழ்வென்ன வாழ்வு உன்னுள் நெஞ்சு சொல்கின்றது, பூவோடு பேசாத காற்றின்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. Thank you, Neha. Thank you. தேங்க்யூ நேகா, தேங்க்யூ. நேஹா, இன்னைக்கு நீங்க பாடுறீங்க, அன்னைக்கே எங்க தலைவி வந்து சொந்த குரல்ல பாடினவங்க. Thank you, ma'am. Thank you so much. All right, time for us to move on to that award, ma'am. நீங்க சொன்ன மாதிரி அந்த அழகிய award, the Twin Birds JFW Movie Awards 2026 for the Best Actress in a Lead Role, and the nominations are Twin Birds JFW Movie Awards 2026. Best Actress in a Lead Role, Tamil, and the nominees are Nithya Menon for Kadhalikka Neramillai, Pooja Hegde for Retro, Simran for Tourist Family, Anupama Parameshwaran
for Dragon. Trisha for Good Bad Ugly. Mamita Baiju for Dude. Yes, ma'am. And the winner is. And the winner is, I've really admired this person a lot. And it goes to Simran. The Twin Birds JFW Movie Awards 2026 Best Actress in a Lead Role goes to Simran ma'am. Congratulations, ma'am. Thank you. Oh my God. Thank you so much, Shalini. It really means a lot to me. Amma. Romba nandri. Thank you. What a spectacular year it has been, ma'am. Emotional இருக்கு மேம் அந்த விருது உங்க கையில for Tourist Family. I have lost count of the number of awards that you've received for Tourist Family. And what's even more special is that two of you, the சமகாலத்தில் இருக்கும் ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜர்னியில் when they stand up like this for each other. I can't even explain how beautiful that looks. How special is this, ma'am? ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது எனக்கு. ஸ்பெஷலி ஷாலினி உங்கள் கையிலிருந்து வாங்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. Actually, sometimes you lose hope, but then, you know, God always shows you the way. And actually, JFW, thank you so much. Beena again, Sujit, beautiful family. Romba nandri. You know, a special thanks goes to me because I'm actually very proud of myself. And I keep saying this again and again because I want each and every woman to love themselves the way they are. And thank you so much for Tourist Family God, enoda producers, enoda director, Abhishan. Thank you so much for giving me Tourist Family. Sasi Kumar sir, enoda co-actors, Kamlesh, Ellarum, the whole team. Actually, I'm losing out on words this time. I don't know what to say, but I just want to hug you right now. Actually, நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டாங்க உங்ககிட்ட இருந்த ஷாலினி. Can you believe that? Let me break the ice. Come back to normal. நான் எப்போவுமே உங்களுக்கு வந்து I have admired you as a person. I have respected you as a woman a lot. I have looked up on you as the way you have brought your kids up and dedicated your whole life to your family, to your parents, and then to your husband, then to your kids, forgetting who you are, but then reminding yourself that this is what I am. You're a fantastic human being, Shalini. I'm very touched to hear that from you. So, yeah, on a personal note, yes, Simran and I, we've been knowing each other for a very long time. We don't meet very often, but every time we would speak, she's always excited about, let's meet up. You know, and we talk about our children, and she's always said what she just mentioned now on stage to me on many occasions. You know, she would really say stuff like, you're awesome, the way you are hands-on with your kids, and it's really nice to definitely hear from someone like her all the time. She's a sweetheart. Thank you, Simran. சிம்ரன் மேம் ஒரு பெரிய பெரிய ஸ்பெஷலான ஒரு விஷயம் நீங்கள் இந்த மேடையில் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கீங்க. எங்கள் கூடிய தான் வளர மாதிரி தான் இருக்குது. எங்கள் எல்லாரும் சார்பாக உங்கள் கையால் ஷாலினி மேம்க்கு ஒரு லிட்டில் கிஃப்ட் தட் வீட் லைக் டு ப்ரெசென்ட். இஃப் யூ கேன் ப்ளீஸ் ஹேவ் தட் ஆன் ஸ்டேஜ். உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்னுள் நெஞ்சு சொல்கின்றது. பூவோடு பேசாத காற்றென்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. மண்ணிலே ஏன் ஏன் நீயும் வந்தாய். There's also this, ma'am. இது பார்த்தோன்னு உங்களுக்கு மனசில் என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள்.
லவ் அண்ட் லவ் ஒன்லின்னு ஒரு புக்கு நீங்கள் எடுக்கிற டைமில் ஒரு க்ரீட்டிங் கார்டு இருந்ததுங்க. அங்கேயும் இந்த ஹக் இப்படி ஓப்பன் ஆகும். யூ நெவர் நோட்டீஸ் தட் மேம்? ரொம்ப சிம்பிள் மேம். இப்படி நாங்கள் ஹக்குக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் எங்கள் எல்லாரும் சார்பாக ஒரு ஹக்கு உங்களுக்கு, உங்கள் சார்பாக அந்த ஹக்கு டெஃபினெட்லி சார் இருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். Thank you so much. Thank you so much. Thank you. Thank you. பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. ஒரு காலமில்லை, உள்ளம் கொள்ளவில்லை, ஆனால் காக்கின்றவை கண்கள் இல்லை. இந்த வாழ்க்கை ஒரு வேதம், அது தேடும் மனது தொலைகிறேன் என் நண்பே. Thank you, boys and girls. That was an outstanding performance. How did you enjoy that, ma'am? Before you started the performance, I told you, you guys should rock. So you did rock. Thank you so much. ரொம்ப நல்லா perform பண்ணீங்க. All the best. Thank you so much. Thank you. Again a surprise from JFW. Thank you. Thank you so much for this. இந்த வைபை கிரியேட் பண்ண நம்மளோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நல்ல ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்தலாமா? Ma'am, on behalf of all of your fans and on behalf of JFW, உங்களுக்காக ஒரு special gift. We hope you love it. The undisputed, the queen of Tamil cinema, very own Simran ma'am. We're so proud of you, ma'am. Forever and ever, you've said there are 3 parts to every woman's life. There is a personal life, there's a professional life, and there's a me life. And you've taught that to us, ma'am. Avlo inspiring ah irukradhukku engal manamarna nandrigal. I know you've gone through so much. Every time you come up on stage in the Tourist Family Odia award vaangumbodhu, you get very emotional. But adellam thandi, to stand as strong as you do today, you truly inspire. We love you, ma'am. From all of us, lots of love, lots of hearts. Thank you, ma'am. Thank you so much. The whole direction team, the production team, the stage. ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாட்டி வந்து. I really love it. The whole entry and all, you guys really did fantastic job this time. Thank you so much for
calling me here. It's my pleasure, honor. Thank you, JFW, once again. Thank you so much. இந்த அழகிய தருணத்தில் அடுத்த விருதை வழங்குவதற்காக இசை உலகின் மார்க்கண்டேயன் ஆர்டிஆர் ஸ்ரீனிவாஸ் சார் அவர்களை மேடைக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டலோட வெல்கம் பண்ணலாம். சார் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாமினிஸை பார்க்க போறீங்க ஃபார் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் உமன் லெட் ஃபிலிம் தமிழ். அண்ட் த நாமினிஸ் ஆர் Twin Birds JFW Movie Awards 2026 Best Actress in a Woman-Led Film Tamil, and the nominees are Anjali Sivaraman for Bad Girl, Lijomol Jose for Gentlewoman, Kirti Suresh for Revolver Rita, Loxlia for Gentlewoman, Geeta Kailasam for Angammal. Srini sir to kindly do the honors. No surprises here. One of the most remarkable people, Geeta Kailasam for Angammal. தேங்க்யூ ஸ்ரீனிவாஸ் சார். இந்த நாமினேஷனை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா 2-3 வருஷங்களாக ஜேஎஃப்டபிள்யூவில் என் பேர் இல்லையே நான் ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஆனால் இந்த February 7th எனக்கு ஒரு சிக்கலான நாளாக இருந்தது. சப்போஸ் நமக்கு கிடைச்சா நம்மளால் போக முடியாதோ அப்படின்றது நான் தெரிவிச்சிருந்தேன் டீமுக்கு. ஆனால் என்னை விட ஜேஎஃப்டபிள்யூ டீம் காட்டின அன்பும் அவங்களுடைய உற்சாகமும் தான் ஐ திங்க் என்னை இங்கே இன்னைக்கு நிற்க வச்சுருக்கு, இந்த அவார்டை வாங்க வச்சுருக்கு. ஸோ அதுக்காக நான் என்டையர் ஜேஎஃப்டபிள்யூ டீமுக்கும் என்னுடைய பாராட்டியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னொரு ஒரு சின்ன முக்கியமான விஷயத்தை இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். 48 வயதை கடந்து தான் நான் சினிமாவில் நடிக்க அடியெடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அது என்னுடைய 20 வயது கனவு. என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எனக்கு ரொம்ப முன்னுதாரணமாக இருந்திருக்கீங்க, ரோல் மாடல் மேடம் அப்படின்லாம் பெண்கள் ஆண்கள் உட்பட வயது வித்தியாசம் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஊக்கம்தான் என்னை இன்னும் நடிக்க வச்சுக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் போன வருஷம்லாம் எனக்கு அந்த அவார்டு வரல, ஏங்கினேன் ஜேஎஃப்டபிள்யூ ஒரு மற்ற அவார்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு காரணம் வந்து அவார்டு கொடுக்குறவங்க இல்லை, நடுத்தர வயதுக்கான கதாபாத்திரங்கள் எழுதப்படுறது ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆண் கேரக்டருக்கு 8 பேஜ் எழுதுனா பெண் கேரக்டருக்கு 2 பேஜ் தான் எழுதுகிறாங்க. ஸோ எழுத்தில் மாற்றம் வரணும், இல்லை முடிஞ்சால் நானே எழுதணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். மேம் நீங்கள் அதை சொல்லும்போது ரொம்ப ஆழமாக அடிச்சது மேம். 8 பக்கங்கள் எழுதும்பொழுது எங்களுக்கு 2 பக்கங்கள் எழுதலாமே அப்படின்ட்டு. ஆனால் அங்கம்மாள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய புத்தகத்தையே நீங்கள் எழுதுனீங்க, வடிவமைச்சிங்க, அங்கம்மாளாக வாழ்ந்தீங்க. அங்கம்மாள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் மேம்? இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல். பிகாஸ் அப்போ நான் 2-3 படங்கள் மட்டுமே தான் நடிச்சிருந்தேன். அப்போது எனக்கு அந்த மாதிரியான ஒரு லீட் ரோல் எனக்கு கொடுத்தது வந்து நட்சத்திரம் நகர்கிறது அப்படின்ற ரஞ்சித்துள்ள என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொடுத்துருந்தாங்க. அதனால் ஐம் தேங்க்ஃபுல் டு த என்டையர் டீம் அண்ட் இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் பர்ஃபார்மன்ஸ், சேலஞ்சிங் ரோல். அதுக்காக நிறைய உழைக்க வேண்டியிருந்துச்சு. ஐ திங்க் நான் வந்து நடித்த 20 படங்களுக்கு 3 அவார்டு வாங்கியிருப்பேன்னா அங்கம்மாளுக்கு மட்டுமே ஒரு நிறைய விருதுகள் வாங்கிட்டு இருக்கேன். So I would like to dedicate this to the entire team of Angammal who has put their hard work to the team. Definitely yes. Fantastic. Shrini சார், நீங்கள் அந்த வின்னர் கார்டு எடுக்கும்போது நோ சர்ப்ரைசஸ் ஹியர் அப்படின்னு சொன்னீங்க. I think one of the most remarkable actors in recent times. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன் உங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ். 48 வயசுக்கு மேலே தான் நீங்கள் ஆல் திஸ் இஸ் ஸோ ரிமார்க்கபிள். ஏஜ் அண்ட் ஆல் இஸ் அ நம்பர்னு சொல்லுவாங்களே, அதே ஷி ப்ரூவ்ஸ் இட். I wish you all the very best for your future too. Thank you so much, Srini sir, for joining us. ஃபஸ்ட்டு விருதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்கும் போது ரொம்ப கொஞ்சம் ஆமாம், இனிமேல் இதை வந்து கன்சிடர் பண்ணி இனிமேல் நிறையா எழுத்தாளர்கள் ரைட்டிங்கில் மாற்றுவாங்க நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஏஜை பற்றி பேசுனீங்க. இப்போ இந்த ஏஜில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டுன்னு ஒன்று வாங்கியிருக்கீங்க. இது எப்படி இருக்குது இந்த மொமெண்ட் உங்களுக்கு? இட்ஸ் பியூட்டிஃபுல். நான் தான் சொன்னேன், இன்றைக்கி எனக்கு வரதில் எனக்கு ரொம்ப பெரிய சிக்கல் இருந்தது. ஆனால் எப்படியோ வந்து என்னால் வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது ஒரு பெரிய ஊக்கம், மிகப்பெரிய ஊக்கம். அது கொஞ்சம் நஞ்சம் வேர்ட்ஸில் சொல்ல முடியாது. எஸ்டர்டே ஐ காட் எமோஷனல் வென் ஐ நியூ தட் ஐ கேன் பி ஹியர் அப்படின்னு நினைக்கும் பொழுது
ரொம்ப ரொம்ப இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு மீ. எஸ் மேம் டீம் கிட்ட நீங்கள் பேசும்போது கூட டீம் சொன்னாங்க யூ ஆர் வெரி வெரி இமோஷனல் தட் யூ குட் பி ஹியர் டுடே. வாட் இஸ் தி எமோஷனல் பாண்டிங் டு அங்கம்மாள் அண்ட் திஸ் அவார்ட் மேம்? நான் சொன்ன மாதிரி எழுத்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஃபில்ம் வந்து ஒரு சின்ன படம் தான் அண்ட் ஒரு பெரிய ஒரு 10 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்த ஆக்டர் நடித்த படம் இல்லை. ஸோ பார்க்க வைக்கிறதும் மக்களை கூப்பிட்டு அந்த படத்துக்காக பண்ணுறது வந்து அது ஒரு 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 பெரிய ரொம்ப பிரயத்தனம் ஆன ஒரு விஷயம். யூ நோ ஹவு பப்ளிசிட்டி ஃபார் ஃபில்ம்ஸ் இஸ் ஹேப்பனிங் டுடே. அண்ட் இந்த ஃபிலிமுக்கு வந்து அதுக்கான யூனோ படம் எடுத்ததே கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சின்ன படங்களுக்கான மார்க்கெட்டிங் அதெல்லாம் இருக்கும் பொழுது ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமும் சேர்ந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இந்த டீம் பார்த்துருக்காங்க, அதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்வளவோ அவார்ட்ஸ் கொடுக்கலாம், இந்த செலிப்ரிட்டி என் மேடைக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கலாம். பட் என்னை வந்து ஒரு ஆக்டராக தெரியும். பட் சொல்கிற மாதிரி செலிப்ரிட்டி அப்படின்றதுக்கு இல்லாமல் அந்த படத்துக்கு முக்கியத்துவமும் அந்த கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னை கூப்பிட்டதுனால இது நான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான தருணமாக பார்க்குறேன். நீங்கள் வந்து நட்சத்திரமாக இருக்கட்டும், இல்லாட்டி மாமனாக இருக்கட்டும், லப்பர் பந்தலாக இருக்கட்டும், உங்களோட ஆக்டிங் வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். எங்களுக்கு வந்து லைவாக ஏதாவது ஒரு சீன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியுமா? ஏதாவது 2 படத்துலேருந்து 2 சீன் ஏதாவது? ஓகே, அமரன் எடுத்துக்கிறேன், அப்புறம் இட்லி கடை எடுத்துக்கிறேன். ஓகே. பேர் தான் இந்து, ஆனால் கிறிஸ்டின். என்னம்மா வித்யா, உங்கள் 3 பேர் ஜாதகத்தையும் நேற்று கொண்டு போய் பார்த்தேன்டி. முகுந்துக்கு 2 தாரமா, குடும்பத்துக்காக ஒன்று, அவனுக்குன்னு ஒன்று எழுதி வச்சுருக்கோம். என்னமோ என்னடா இதான் நீ ட்ரைனிங் பண்ணுற லட்சணமா? ஏம்மா சனி ஞாயிறுனா உனக்கு உன் வீட்டுக்கு போக தெரியாதா? நேரம் என் பிள்ளைக்கிட்ட தான் வருவியா? ஏண்டா இப்படி கருத்துட்ட? நிழலில் நின்று விளையாடலாம்ல. இது அமரன். ஓகே ஓகே. இட்லி கடையில் ரொம்ப குட்டி குட்டியாக ஒரு சின்ன மேட்ரு பண்ணுறேன். அவன் எங்கே போகிறான்? இங்கே தான் திரும்பி வர போகிறான். அப்பா கடைக்கு என்னை கூட்டு போறியா? கண்ணை சிவம்னு சொல்லு, கண்ணை சிவம்னு சொல்லு. ஞாபகம் இருந்த வரைக்கும் அவ்வளோதான். மேம் எந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேம்? ஆஸ் அன் நிறைய திரைப்படங்களில் you've done different roles. நட்சத்திரம் நகர்கிறது was completely different and then அமரன் was completely different, இட்லி கடை was completely different. எந்த மாதிரி கேரக்டர் requires more effort? அது வந்து எல்லாமே டைரக்டர்ஸை பொறுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். சம் டைரக்டர்ஸ் ஆர் டாஸ்க் மாஸ்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நட்சத்திரம் நகர்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அந்த டிஃபிகல்ட்டி படத்தில் சீனை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். பா ரஞ்சித் கிட்ட ஒர்க் பண்ணும்பொழுதே எப்போதுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். பிகாஸ் நிறையா விஷயங்கள் வந்து அவர் மெயினாக நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதே சார்பட்டாலையும் நட்சத்திரம் நகர்கிறதுலையும் தான். நடிப்புக்கான சில நுணுக்கங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டேன். பெண்கள்லாம் வந்து அடிக்கடி நடிக்கும் பொழுது தலைப்பை சரி பண்ணி புடவை இடுப்பு தெரிய அப்படிலாம் சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? நம்ம நேச்சுரலாக தானே இருப்போம். வீட்டில் ஒரு லைட்டாக இடுப்பு தெரியுது, நம்ம மறைச்சிக்கிட்டே இருக்க மாட்டோம். அதனால் வேலை செய்யும்போது நம்ம சினிமாலையும் அந்த கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்கிற ஒரு பெண்மணி தான், ஒரு அம்மா தான், இல்லை ஒரு அக்கா தான். ஸோ அப்போது டக்குன்னு அந்த கேமராக்கு அது தெரியும்ல, அது அவசியமில்லாத ஒரு ஆக்ஷன் திடீர்னு அப்படி பண்ணுறது அப்படின்றது. ஸோ அது இதோட நான் கம்பேர் பண்ணி சொன்னேன்னா, அங்கம்மாவில் சொல்லும்போது ரவிக்கே இல்லாமல் நடிக்கும் பொழுது சேரன் சார் அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார், எப்படி வில்லேஜ் பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி ரவிக்கே இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் ஒரு முறை கூட இப்படி பண்ணி சரி பண்ணிக்கவே மாட்டாங்க புடவையை. பிகாஸ் அவங்களுக்கு அது ரொம்ப நேச்சுரல் திங் அப்படின்றது. அந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு அது ஒரு எனக்கே இட் வாஸ் சம்திங் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ இன் தட் ஃபிலிம். பிகாஸ் அவ்வளோ வயது கடந்தும் நான் அவ்வளோ கூச்சத்தோடு அந்த மாதிரி ஒரு படத்தில் ரவிக்கு எல்லாம் நடிக்கணுமா நான் யோசிச்சிருக்கேன்னா பாருங்கள், நம்மளாம் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோன்னு பாருங்கள். ஸோ அதனால் அது எனக்கு ஒரு ஒரு ரொம்ப சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு கோ த்ரூ இன் தட் ஏஜ். ஐ திங்க் இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேம் நிறைய அற்புதமான ஹீரோஸோடைய அம்மாவாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஒரு சில ஹீரோஸோடைய புகைப்படங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் வரப்போகுது. இவங்க கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்த நிஜமாவே சன்லைக் குவாலிட்டி இது இருக்குது அப்படின்னா எதை சொல்வீங்க? தனுஷ் சார். பாராட்டு, அப்ரிசியேஷன், நல்லா பாராட்டுவார். ஓ சூப்பர். அடுத்த பையன், உங்களோட பையன் யார் வர போகிறான்னு பார்ப்போம். எஸ்கே. ஜாலியாக இருக்கலாம், ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கலாம். மகன் ஃப்ரெண்டாக இருக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை? கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்த பிள்ளை சூரியன். நம்மளை கலாய்ச்சிட்டே இருப்பாரு நிறைய. அம்மாவை நோண்டிகிட்டே இருக்கிற பிள்ளை. எல்லாருமே நல்ல பசங்க பையன் சார். ஆமாம், எல்லாருமே நல்ல பசங்க தான். சூப்பர். நெக்ஸ்ட் ஒன் மேம். தினேஷ் அவர்கள் வந்து ரொம்ப
ரொம்ப நல்ல பிள்ளை, பேசவே மாட்டார். நம்ம பார்த்து பார்த்து முகத்தை பார்த்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன நினைக்கிறாரு, என்ன பண்ணுறாரு. ரொம்ப நல்ல பிள்ளை. ஓகே, அடுத்த பையன் மணிகண்டன். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், நம்மளையும் பார்த்துக்குவாரு, அவரையும் பார்த்துக்குவாரு. வெரி கேரிங். ஸோ மேம் எல்லா விஷயங்கள் பண்ணுறீங்க, என்னைக்காவது சினிமாவில் பாடணும் டான்ஸ் ஆடணும்னு தோணியிருக்கா? அது ரெண்டுமே வராது சுத்தமாக. ஆனால் டான்ஸுக்கு மட்டும் ஆசை உண்டு, பாட்டுக்கும் ஆசை உண்டு. டான்ஸ் சும்மா குத்து டான்ஸ், கல்யாண சீன் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஓகே ஏன் மேம் அந்த ஆசையை நிறைவேற்றிடலாமே மேம்? 2 வார்த்தை அழகாக பாட்டு பாடலாமே. பாட்டு சுத்தம். அப்போ டான்ஸ் ஆடிடும். ஐயோ இல்லை மேம் ரெடியாக இருக்கா ஒரு பையன் பாட்டு எடுத்து வச்சுட்டு? 2 ஸ்டெப்பு மேடம். பட் டான்ஸ் ஆட தெரியாது. டான்சர் புள்ள வந்துட்டா பாருங்க. நான் வரேன். கொண்டாட்டும் மனசு விளையாடும் வயசு அணை போட்டா அடங்காது. தினந்தோறும் வெரசா பொறப்போமே புதுசா எப்போதும் திருநாளு. நெஞ்சில் தெம்பு இல்லாம போனா வாழ்க்கை பசிக்காது. Thank you ma'am, thank you so much. What it takes to be a complete performer. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது ஆன் ஸ்க்ரீன் அண்ட் டு பி ஹியர் ஆன் ஸ்டேஜ் அண்ட் லிவ் யுவர் லைஃப் லைக் குவீன், அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது மேம். தேங்க்யூ ஸோ வெரி மச் அகேன். தேங்க்யூ சார். The next award is the Kaveri TMT Bars and Structural Vazhangum Best Actress in a Lead Role Critic Tamil. And to present this award, ladies and gentlemen, ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட let's welcome everyone's favorite Kalani ma'am to please join us. Also to please present this award, I'm going to request Mr. Krishna, Kaveri TMT Bars and Structural to please join us on stage. The Twin Brothers JFW Movie Awards 2026, Kaveri TMT Bars and Structural, Best Actress in a Lead Role, Critic Tamil. போக போகிறது யாருக்கு அப்படின்றத இந்த அழகான ஏவியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Can we have the AV please? JFW Movie Awards 2026. Best Actress in a Lead Role, Critic Tamil. And the award goes to Mamita Baiju for Dude. Ladies and gentlemen, please put your hands together for Mamita as she joins us on stage, please. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட. காண பார்த்துக்கனா இங்க காத்திருக்கேன் நெஞ்சு ஏங்கிருக்க. நான் பார்க்கவானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நான். How special is this? Two contemporaries at the same time standing together. Okay, hi Parag. Hi, hello. Thank you so much. இந்த இடத்துல உங்கள் 2 பேரையும் ஒரே ஸ்டேஜில் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் ஓரிரு வார்த்தைகள் மமிதா பற்றியும் சொல்லுங்கள் ப்ளீஸ். Honestly, I'm so proud. Congratulations, firstly. When they asked me to present it, obviously the first thing in my, I jumped and I was like, yes, I would love to do it. I'm just so happy you're also killing it in Tamil now. Can't wait for your next release. I think she's one of the most sweetest and genuine people, and I just want to say, when you dance, I can't take my eyes off you. Like Satyam, I remember watching Dude's song and I was like, can you just play it again for Mamita, please? You are so good. You just had the biggest smile on your face. You look like you were having so much fun. Satyam, I wish I had that kind of confidence and just radiated that on screen. Thank you so much. This means a lot. No, seriously. You asked Dom, I told him that also.
Thank Thank you. you so much Kalyanima for joining us. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த அழகான நட்பை பார்க்கறதுக்கு நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much and Kalyanima please be seated. மனமார்ந்த நன்றிகள். Thank you. Thank you. இனி நான் தானே பேசணும். இல்லை நீங்கள் பேசுறது இப்போ வேணாம். மமிதாவை எவ்வளோ பிடிக்குன்றது தமிழ்நாட்டோட சவுண்டை கேளுங்க. Thank you so much guys for this love. This means a lot to me. Thank you. இப்போ எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு எந்த குரல் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிற குரல் டியூட்டில் இருக்கிற இந்த குரல் தான் எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. நிஜமா என் குரலை தான் பிடிக்குமா? அதில் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பாருங்க உங்கள் குரலை கேட்டு எவ்வளோ குரலோட சவுண்டு பாருங்க. Thank you. That is the love you have truly earned for yourself. உங்களுடைய உழைப்பினால் உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னால congratulations on that. So happy. இன்னைக்கு டியூடுக்கு வாங்கக்கூடிய ஒரு விருது உங்கள் கையில் அழகு பார்த்துட்டு இருக்கு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். டு பி ஆனஸ்ட், எனக்கு இது என்னோட தமிழ் படத்துக்காக நான் வாங்கின முதல் அவார்டு இது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். தேங்க்யூ JFW Awards giving me this award and thank you Kalyani for presenting with us. Thank you so much. Like to take this moment to thank my Dude team, Kirti Anna, Pradeep sir, Niket Anna. So without you guys this wouldn't have been possible, so thank you so much. Yeah. ஆக்சுவலி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச காஸ்டியூமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து சாரீனா ரொம்ப பசங்க பயங்கரமாக லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சாரியில் ரொம்ப அழகாக வந்திருக்கீங்க. Thank you. ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கேன். எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, அதான் கேட்டேன். நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தோம். நீங்கள் தேட்டரில் வந்து கொச்சினில் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க. ஒரு தேட்டர் விசிட் ஆகுது. தேட்டர் விசிட் அதுன்னு ஜாலியாக இருக்கீங்க, ஹாப்பியா? இல்லை, அது ஹாப்பியாக இல்லை. ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல். ஸோ ஐ வாஸ் சிக். அப்போது நான் தியேட்டரில் வந்த உடனே பார்த்தா லாட் ஆஃப் பீப்புள் வேர் பார்ஜிங் டுவர்ட்ஸ் மீ. அப்போது எனக்கு வந்து எப்படி அது ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் நான் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டேன். அப்போது ஓகே சரி மேனேஜ் பண்ணலான்னு போகும்போது தெர் வர் அதர் பீப்புள் ஆல்சோ லைக் கம்மிங். ஒரு 15 பீப்புள் இருக்குமே. அப்போ ஐ டென்ட் நோ வாட் டு சே அண்ட் வாட் டு டீல் வித். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஐ ஹாவ் திஸ் திங், கொஞ்சம் நர்வஸ் ஆகும் நான் இஃப் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸில் அந்த மாதிரி எனக்கு இருக்கும். அப்போது ஐ சடன்லி லைக் தே வேர் லைக் questions about something I don't remember clearly now, but அது என்னால் அப்போது அந்த மொமெண்டில் ஹேண்டில் பண்ண முடியாதனால ஐ ஜஸ்ட் ran away. பட் தேர் were people the other side also. ஸோ சரி, அப்போ நான் ஒரு கொஞ்சம் ப்ரீத் எடுத்துட்டு சரி we have to like handle it beautifully அப்படின்னு சொல்லிட்டு my brother was also there, so deal it mummy அப்படின்னு சொன்னேன். ஸோ yeah, that's how. That was not a playful moment for me. Okay, although it was very playful, but ana yeah, அப்படி தெரியுது. yeah, but yeah, we understand. தமிழ் மக்களுடைய இந்த லவ் டியூட் திரைப்படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குது உங்களுக்கு? அண்ட் அஃப்கோர்ஸ் ஜனநாயகனுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு. நான் டூட் வந்து அவுட் அண்ட் அவுட் ஐ லைக் டப்ட் ஃபார் த ஃபிலிம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, இப்போ தமிழ் மக்களுக்கு வந்து அது நான் தமிழ் பேசுறது பிடிக்குமா, நான் இப்படி ஒரு ஜாலியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்போது அது பிடிக்குமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குமே. ஸோ அந்த மாதிரி நிறைய டவுட்ஸில் தான் நான் ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்க்க போனேன். அது வரைக்கும் நான் அந்த படம் பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் டப்பிங் சீன்ஸ் மட்டும்தான் பார்த்துருந்தேன். அப்போது அதுக்கப்புறம் தியேட்டரில் அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஓவர்வெல்ம்ட் ஆச்சு. நான் அன்னைக்கு ஐ வாஸ் வெரி சைலண்ட், ஐ குடன்ட் லைக் ப்ராசஸ் இட் அன்னைக்கு. பட் த லவ் த பீப்புள் கிவ் இஸ் லைக் ஸோ இமென்ஸ் தட் எனக்கு வந்து அது நமக்கு ஒரு மொமெண்ட்டில் இல்லை ஒரு டக்குன்னு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி இருக்குது எனக்கு. ஆனால் அன்றைக்கி மை அம்மா வாஸ் தேர் அண்ட் ஷி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஐ சோ ஹர் லைக் ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப அந்த கண்ணில் அந்த ப்ரவுட் மொமெண்ட்டாக நமக்கு தெரியும்ல. அப்போது ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ஹாப்பி அபவுட் தேட். அண்ட் ஆன்லைன்லாம் இருக்கட்டும், நாம் எங்கேயாச்சும் போகும்போது அங்கே இருக்கிற ஆளுங்க வந்துட்டு என்கிட்ட சொல்லும்போது லைக் டூட் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு, சின்ன குழந்தைங்க வந்து சொல்லுவாங்க. அண்ட் ஐ சோ லாட் ஆஃப் வீடியோஸ் ஆஃப் திஸ் டூடோட மியூசிக்கு லாட் ஆஃப்
kids were dancing to it. So that made me very happy. Yeah. There's lots of love coming your way. நிறைய அமேசிங்கான ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஒரு சில பேருடைய வெற்றியை பார்க்கும்போது ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகும். யூ ஃபீல் ஹாப்பி ஃபார் தட் பர்சன். அண்ட் ஐ திங்க் உங்களுடைய வெற்றிகளை பார்க்கும்போது நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் மீ வி ஃபீல் பர்சனலி ஸோ குட். மமிதா இஸ் டூயிங் ஸோ வெல் ஃபார் ஹர்செல்ஃப். இன்னும் நிறைய திரைப்படங்களுக்கு வந்துட்டே இருக்கணும். ஏன்னா கேரக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி வெல்கம் டு த பிக் லீக் அப்படின்னு ஒரு மீம் வந்தது which we want to show you. Look at that. வெல்கம் டு பிக் லீக். விஜய் சார் கூட, சூர்யா சார் கூட, நிவின் பால் கூட, அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் சார் கூட. That's the big league, la. How does it feel that you're sharing screen with all of them? டக்குன்னு உங்களோட அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது அதான் டக்குன்னு நடக்கிறதுனால இட்ஸ் கோயிங் ஸோ ஃபாஸ்ட் தட் சம்டைம்ஸ் திஸ் ஃபீல் ஸோ சரியல். இட்ஸ் லைக் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அன்ரியலாக இருக்கும். நம்ம இது எதிர்பார்க்காத டைமில் நமக்கு இது எல்லாம் somehow God is giving me these opportunities and I'm feeling very, very blessed and very grateful for it. Yeah. Lovely. இவங்க ஒருத்தர்கிட்டயுமே ஒர்க் பண்ணும்போது டெஃபினெட்லி நமக்கு ஒரு மெமரி இருக்கும். சம்திங் தட் வி லைக் அபவுட் த கேரக்டர் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி இவங்க ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் ஒரு சம் எக்ஸ்பீரியன்ஸ் மெமரி தட் யூ கான்ட் ஃபர்கெட். நிறைய இவங்க எல்லாருக்கிட்டே நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு லேர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ செட்டில் எவ்ரி மொமெண்ட் ஐ எம் வித் தெம், ஐ ஒப்சர்வ், I see how they deal with people, how they are basically. So Vijay sir பற்றி பேசணும்னா he's on spot, very punctual, ரிசர்வ்டாக இருக்கும், பட் he's very sweet. நான் ஒரு சின்ன விஷயம் என்னை பற்றி ஏதாச்சும் ஓகே ஐ யாப் அ லாட். ஸோ ஏதாச்சும் சும்மா ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட he'll remember it. Like after if I'm meeting him after like 2 months, he'll suddenly ask the same thing I shared with him. If someone come and meet me and say their name, ஒரு 2 days அப்புறம் என்கிட்ட கேட்டால் நான் டக்குன்னு மறந்துடும். I know his favorite dishes. Yeah. ஸோ லஞ்சுக்கு எப்போவுமே சால்மன் சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்துட்டு எப்போவுமே சார்கிட்ட கேட்கும் சார் சால்மன் சாப்பிட்டியா சார்? சாப்பிட்டம்மா அப்படின்னு இருக்கும். Like lot of memories are there. And with Surya sir, we had fun shooting with Surya 46. Sir பற்றி சொல்லணும்னா he'll always have this special coffee which is very good, I'm telling you. Yeah, and நான் எப்பவுமே கேட்டிருக்கோம் சார் அசிஸ்டன்ட் கிட்ட, சார் இன்னும் காஃபி சார் இன்னும் காஃபி. அதில் இருந்து டில் ஷூட்டு முடிகிற வரைக்கும் எவ்ரி டே சார் மேட் ஷுர் தட் I'll have that coffee. Wow. Yeah. So இதெல்லாம் சின்ன விஷயம்தான், பட் ஃபார் மீ இட் வாஸ் சம்திங் big. And நிவின் சேட்டன் கூட எப்படி சொல்கிறது, I've worked with him before, so he's a very chill person. I can share anything with him. Like நம்ம சினிமா பற்றி பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுவோம், லைஃப் ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுவோம், ஏதாச்சும் எனக்கு அட்வைஸ் கொடுக்கணும் I'll go and ask him. So he's a very like a mentor for me. And Dhanush sir is usually I don't shoot எடுக்கும்போது ஷார்ட் பண்ணும்போது நான் எப்போவுமே அவுட் ஆஃப் மைண்ட் போக மாட்டேன். நான் என்னோடய லைன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நான் அப்படியே ப்ரெசண்ட்டாக இருப்பேன். பட் ஒரு சீனில் while watching him acting, I was like நான் என் லைன்ஸ் எல்லாம் மறந்துட்டேன். that moment happened. ஸோ நிறைய விஷயங்கள் ஆக்டிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ that's what lots and lots of things are there to share. ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டில் என்கிட்ட கேட்டால் எல்லாமே எனக்கு சொல்ல முடியாது. அடுத்த மீம் வந்து ஒரு ஃபன்னான மீம் தான். இன்னும் இருக்கு ஆமா, ஒன்லி ஃபன். நாளே 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 என்று இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அது இப்போ பாடணுமா? இல்ல வேண்டாம்ல. தேங்க்யூ. பாடுங்கம்மா. வேண்டாம், அதான் சொல்லிட்டல வேண்டான்னு. அப்புறம் என்ன? இல்ல உங்களோட ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது நல்லா இருக்கு, நீங்க எப்படி போனாலும் நல்லா இருக்குன்றாங்க. அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். என்னதே பாட சொல்லவா? பாட சொல்லட்டுமா? அசரனா வேண்டாண்ணா, விட்டுருங்க. அந்த அண்ணான்னு சொன்ன உடனே ஒரு ஹார்ட் டப்புன்னு வெடிச்ச சத்தம் எனக்கு கேட்டுச்சு. பட் ஓகே, ஒன் மோர். யா. ஆமாம், நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிது இந்த வீடியோக்கு எனக்கு. ஆமாம், இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். சம்மன் போஸ்டட் இட்,
பட் யா ஒன்ஸ் மோர் வேணுமா? ஏய் டான்ஸா? இல்லைப்பா, சாரீலாம் கட்டியிருக்காங்க, எப்படி ஆடுறதுன்னு கேட்குறாங்க. ஓ, ஆடுவாங்க. நமக்காக ஆடுவீங்களா? ட்ரை பண்ணலாம். சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காதோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா நம்ம தேய்ச்சி விட்ட சந்தனமா ஏத்தி வச்ச குங்குமமா பார்த்தேன்னு கண்ணால கேட்டேன்னு உன்ன போல ஆக்கி வச்சு கெஞ்சணுமா தூக்கி வச்சு கொஞ்சணுமா மனமா கேக்குறிய பேச்சு நல்லா இல்ல சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காதோட சுத்த வச்சா. Thank you, Mamita. Thank you very, very much. And congratulations again on receiving a very, very special award, the Kaveri TMT Bars Instructional Best Actress in a Lead Role Critic, Tamil. Periya Varthikal. Also, there's a special hamper coming your way from Twin Birds, a brand that believes in one simple thought, fly every day. The tag madriye, ungalodia payanam, ungalodia passion, ungalodia career should fly every single day. அடுத்த விருது பிரசன்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் பர்சனை நான் கூப்பிட போகிறேன். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட, உண்மையிலேயே ஒரு வகையில் அவருடைய வாய்ஸ் ஒரு பெரிய ஹீலிங், அவருடைய வைப் ஒரு பெரிய பெரிய ஹீலிங். அண்ட் நாங்களாம் அவர் வந்து ரொம்ப செல்லமாக எஸ்பி சரண் இல்லைங்க, பேபி சரண் தான் கூப்பிடுவோம். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் our very own எஸ்பி சரண் சார். A huge round of applause as we welcome him on stage. Our dearest S.P. Charan sir, a very, very warm welcome. Thank you. It's nice to be here on a pleasant afternoon. Sir, சூப்பரா இருக்கீங்க பார்க்கிறதுக்கு. அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, அந்த காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு சார். அப்படியே பிளெண்ட் ஆயிடுச்சுல. இதெல்லாம் நாங்க சொல்றதே நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்கன்றதுக்காக உங்களுக்கு இந்த நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும் சார். புரியாத உறவில் நின்றே அறியாத சுகங்கள் கண்டே மாற்றம் தந்தவள் நீதானே முன்பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே ஏ ஏ You heard that. You heard that. சார், ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்ல போறேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே பட்டுன்னு உங்களுக்கு என்ன மைண்ட்ல வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாட்டு ஒன்று பாடிடலாம். தப்பாயிடாதுல்ல? கண்டிப்பாக சார். சரி, அப்படி ட்ரை ஈஸியாக தான் ட்ரை பண்ணலாம். காதல் காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே தொலைவில் பார்த்தால் ஆமாம் என்கின்றாய் அருகில் வந்தால் இல்லை என்றாய். சார், இந்த காதல் வந்து யங் டேட்டிங் ஈச் அதர் அந்த மாதிரி ஒரு காதல். பட் லைஃப் லாங் ஒரு காதல் வரும்ல சார், அதுக்குன்னு ஒரு படம், அதுக்குன்னு ஒரு பாட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாட்டு. எனக்காக பிறந்தாயே எனதழகி இருப்பேனே மனசெல்லாம் உனை எழுதி உனக்கு மாலையிட்டு வருஷங்க போனா என்ன போகாது என்னோட பாசம் எனக்கு உண்மையிலதான் ஆசை இந்த ஊசியின்றி நூலுமின்றி உன்னோட தான் தைச்சேன். Super sir, time for us to move on to the award. This is for the best singer special recognition. Twin Birds JFW Movie Awards 2026 Best Singer Special Recognition Tamil, and the award goes to Sharanya Srinivas for Kallalile Kallalile.
gentlemen, please put your hands together for Sharanya Srinivas as she joins us on stage to receive the award for the Best Singer Special Recognition. ஒரு மிகப்பெரிய கைதட்டல் கொடுங்க. And this win feels so special and so personal. Congratulations, Sharanya. எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாவே ஐம் ஃபீலிங் வெரி வெரி எமோஷனல் ரைட் நவ். I don't have any words to say. It's okay, அழாத. It's okay. Happy moment, happy moment. Yes, of course. First of all, thank you so much, JFW. இந்த அங்கீகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I don't know, இந்த மோமெண்ட்க்கு நான் நிறைய வருஷம் வெயிட் பண்ணேன். And thank you so much once again from the bottom of my heart for this. And கண்டிப்பாக இந்த தருணத்தில் என்னோடய ஃபேமிலியை நான் தேங்க் பண்ணி ஆகணும். பிகாஸ் தேவ் பீன் த பிக்கெஸ்ட் பில்லர்ஸ் ஆஃப் சப்போர்ட் எனக்கு. எந்த பேட் டைமாக இருந்தாலும் அவங்க எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி மை சிஸ்டர் சுனந்தா, ஷி இஸ் ஆல்வேஸ் பீன் ஒரு பெரிய ராக். அண்ட் மை ஹஸ்பண்ட் நந்து, my dad, my mom, my in-laws, everybody. I think avanganaala da I am able to actually move forward nu sollalam. And Charan sir, unga kaiyala indha virudhu kadaikiradhu, it's a big 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 honor for me. Thank you so much. Yeah, I'm actually very very emotional right now. Thank you so much. Thank you. இது வந்து I will never forget this moment. Thank you JFW. Thank you Beena auntie, Sujit uncle, Sanjit, Sanjeev, the whole team behind JFW. Thank you so much. Thank you very very much. அந்த பாடல்ல அந்த அழகான portion இருக்குல்ல, that absolutely melts. I remember doing the audio launch of this film, and this portion got such a huge applause அந்த டைம்லயே. Please just sing those lines for us. Of course, yes. பிறர்க்கென வாழ பிறந்தது யாரு, எனக்கென உண்டே உயிரென தம்பி, எனக்கொரு சோகம் விழிகளில் பார்த்தா, மெழுகென தன்னை உருக்கிடுவானே, இனிமேதெனு நீ சிரிச்சா போதுமே, என்றோ அதனா ரசிச்சா போதுமே, வா நீ வா கல்லாளியே கல்லாளியே, நானாட்டுவே ஓன் தூளியே, கல்லாளியே கல்லாளியே, நானாட்டுவே ஓன் தூளியே. Thank you. கண்டிப்பாக ஐ ஹாவ் டு தேங்க் த கம்போசர் ஆஃப் தி சாங், ஹெஷாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த பாடலை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் யா, ஐ ஹோப் டு சிங் மெனி மெனி மோர் சாங்ஸ் லைக் திஸ். லைக் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் சாங்ஸ் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. காட் வில்லிங். தேங்க்யூ. Charan sir. No, she's very deserving singer. She's a brilliant singer. But you know, there are so many singers in the industry, and ellarkume recognition varnam because they're all so qualified. But I'm so happy this is Sharanya's moment, and you know, you shine bright, man. She's such a brilliant singer. Thank you, Charan, and you deserve more. I wish you many many more. Thank you, Charan sir. Thank you so much. That means a lot to me. Thank you. Thank you Charan sir for joining us. மனமார்ந்த நன்றிகள். Thank you. அக்கா, ஆக்சுவலாக அவங்க சொன்னாங்க இந்த விருது வந்து கிடைக்கிறதுக்கு நான் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்ட்ரீமாக வந்து அவங்க அந்த ஃபீல் பண்ணதை நம்மளால் உணர முடிஞ்சது. பட் அந்த விருது யாருக்கு போகணுன்றதை விருதே முடிவு பண்ணியிருக்கு, உங்ககிட்ட தான் வரணுன்றதை முடிவு பண்ணியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த டைமில் அவங்க வந்து விட்டு கொடுக்காம தன்னோட ஃபேமிலி வந்து அப்படி சொல்லும் போது ரொம்ப ப்ரௌடாக இருந்தது நமக்கே. ஸோ அவங்க இல்லாமல் இவங்க எப்படி அப்படின்றதுனால நம்ம அவங்களையும் மேடைக்கு கூப்பிட்டா நல்லா இருக்குமே நான் நினைக்கிறேன். Yes, may I please request Sharanya's parents, Father Srinivas avargal and Amma Sujata ma'am to please join us. Yes sir, I'm saying this because I'm not calling you as a legendary singer Srinivas. I'm calling you as the father of this amazing singer on stage. May I please request you to join us on stage, sir.
going to first ask Daddy. நைஸ் சாங் தட் ஷி sang. நல்ல பாட்டு. ஹிஷாம் ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணுறேன். ஐ லைக் சிங்கிங் ஆல்சோ இன் திஸ். நான் நிறைய பேருக்கு நிறைய சிங்கர்ஸ் இன்றைக்கி பிரபலமாக இருக்கப்பட்ட நிறைய சிங்கர்ஸுக்கு நான் வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். பட் ஃபார் மை டாட்டர் ஐ செட் ஐ எம் நாட் கோயிங் டு டெல் எனிபடி. இது நான் யாருக்குமே நான் அந்த மாதிரி இல்லை இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன்னு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் ஐ நோ தம் பர்சனலி. ஐ நோ அவங்க என் மூலமாக நிறைய சிங்கர்ஸ் அங்கே நிறைய பேர் கிடச்சிருக்கு. பட் ஐ நோ ஷரண்யா இஸ் நாட் காட். பட் ஐ வாண்ட் ஹர் டு அவங்க வந்து அவங்களோட எஃபர்ட் போட்டு அவங்க வரணுன்னு தான் என்னோடய ஆசை. ஸோ அவங்க எஃபர்ட் போட்டு வந்திருக்கு. ஃபார் அன் ஆர்டிஸ்ட் அந்த அப்ரிசியேஷன் நாங்கள் மேடை ஏறி பாடும்போது கிடச்சிடுறது. பட் பியாண்ட் தேட் ஆல் தீஸ் அவார்ட்ஸ் இட் கிவ்ஸ் யூ ஸோ மச் ஆஃப் ஒரு ஊக்கம் கொடுக்கும் அது. அண்ட் இது இன்றைக்கி இப்போ முடிஞ்சிடும், இந்த மோமெண்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஷி ஹஸ் டு ஒர்க் ஈவன் மோர் ஹார்ட் அண்ட் டூ ஸ்டஃப். அவ்வளோதான். ஸோ பட் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் மோமெண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இமோஷ்னல் பட் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட். இவங்க 3 பேருக்கும் நல்லது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நேரம் இங்கே தானே வந்து தோணும். தட் இஸ் ஃபேமிலி. அண்ட் ஐ எம் ஸோ லக்கி டு ஹாவ் சச் அ கிரேட் ஃபேமிலி. நீங்கள் சொல்லுங்கள் மேம், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க உங்கள் பேபி கேர்ள் அவார்ட் வாங்கியிருக்காங்க? ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இப்போது. ஐ ஆம் நாட் ஏபிள் டு டாக் பட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஷி இஸ் காட் வாட் ஷி இஸ் டிசர்விங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் JFW, சுஜித், பீனா இந்த மாதிரி அவார்டு அவளுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. சுனந்தா. ஸோ என் அக்கானாலே ஐம் ஆக்சுவலி வெரி இமோஷ்னல். லைக் இந்த மாமன் அந்த அக்கா தம்பி ரிலேஷன்ஷிப் இட்ஸ் லைக் வி வெரி வெரி பொசிசிவ் அபவுட் ஈச் அதர். அண்ட் I mean, obviously, it's like I love everything about her. How do the husbands manage that? So even like for her time, I'm always like, no, nee ennoda time spend panno. So we're like very affectionate with each other like that. But avalku edadana enak eppome enak edad aidum. So yeah, that kind of love will always be there. And this is her dream. So I'm so glad. I'm very very happy to see her dream come true. So நைஸ். அக்கா, இந்த தருணத்தில் நம்ம ஸ்ரீனி சார் இருக்காங்க, ஷரண்யாவும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டை எங்களுக்காக ஒரு டூயட் வந்து இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிடும். பண்ணலாமா? மின்சார பூவே பெண் பூவே மெய்தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய். மின்சார கண்ணம் என் மன்னா என் நாடை கேட்டு என் பின்னே வாராய் என் ஆசை ஓசை கேளாய். கூந்தலில் விழும் பூக்களை நீ மணியேந்த வேண்டும். நான் விடும் பெருமூச்சிலே நீ குளிர் காய வேண்டும். மதனா 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 என் பூவுக்கும் தேவைக்கும் சேவைக்கும் நீ வேண்டும் மின்சார கண்ணா. Thank you. Thank you, Srini Thank sir. you, sir. Thank you. Thank you, Sunanda. Thank you, Ma, for joining us. Thank you. சரண்யம்மா, ஸோ த ட்ரெண்ட் டுடேஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். ஒரு சிங்கருடைய ஃபோட்டோகிராஃப் போட போகிறோம், அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்களுடைய ஸ்டைலில் ஒரு பாட்டு. ஓகே யா, ஓகே, லெட்ஸ் கோ வித் தட். அண்ட் முதல்ல வரப்போகும் ஃபோட்டோகிராஃப். ஓ, மலர்கள் கேட்டேன் மனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை, எதை நான் கேட்பின் எதை நான் கேட்பின்
மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. வாவ் சூப்பர். அடுத்த ஃபோட்டோ. சாத்னாஜி. ஓகே. என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையால் தள்ள, என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையால் தள்ள, இதயம்தான் சரிந்ததே உன்னிடமெல்ல, சுவாசமே சுவாசமே. வாவ் வாவ் ரொம்ப அழகாக பாடுறீங்க, சூப்பராக பாடுனீங்க. பட் இப்போ ஒரு சர்ப்ரைஸ் வரப்போகுது எங்களுக்கு எல்லாமே, தெரியாதவங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் நினைக்கிறேன். ப்ளீஸ். உனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா அது ஸ்க்ரீனில் வராது. ஸ்க்ரீனில் வராதா? ஆமா. அப்ப இருங்க, அப்போ நானே கேட்டுறேன். நீங்களே கேட்டுருங்க. தெனாலியில் வந்து கமல் சார் படத்தில் நீங்கள் வந்து குட்டி குழந்தையா ஒன்று பாட்டு பாடிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த சாங் எனக்காக. அந்த வாய்ஸ்ல வேணுமா இல்லைன்னா இப்போ இருக்கிற வாய்ஸ்ல? அதே வாய்ஸ் தான் இன்னும் சூப்பர், ரீக்ரியேட் பண்ணலாம். நான் ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ். ஆலங்கட்டி மழை தாலாட்ட வந்தாச்சா, டூவிட்ட மனசு பழம் விட்டு சேர்ந்தாச்சா. I'll do it in my actual voice. இப்போ இருக்கிறது. ஆலங்கட்டி மழை தாலாட்ட வந்தாச்சா, டூவிட்ட மனசு பழம் விட்டு சேர்ந்தாச்சா, சமரசம் செய்ய சந்திரன் வந்தாச்சா, சின்ன சின்ன சண்டை சமாதானமாச்சா. ஓ மை காட், நீங்கள் ஃபஸ்ட்டு பாடும்போது எனக்கு நிஜமாவே ஏஐ மாதிரி தான் இருந்தது. பட் யூ ஆர் ஃபினாமினல் சரண்யா. அண்ட் லைக் எவ்ரிபடி செட், இன்னும் நிறைய 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 விருதுகள் உங்கள் கையில் அழகு பார்க்கணும். தேங்க்யூ அர்ச்சனாக்கா. தேங்க்யூ சார். பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் உங்களுக்காக இந்த தருணத்தில் ட்வின் பேர்ட்ஸ் ஒரு அழகான ஹேம்பர் வழங்கியிருக்காங்க. மை ரிக்வெஸ்ட் அஸ் டு கைண்ட்லி டு தி ஆனர்ஸ். இந்த ஹேம்பர் ட்வின் பேர்ட்ஸ் உடைய குடும்பத்திலேருந்து a brand that believes in one simple thought, fly every day. இந்த டேக் மாதிரியே கண்டிப்பாக உங்களுடைய ஜேர்னி கம்ப்ளீட்லி பேஷனட்டாக keeping your career flying high ஆக இருக்கணும் தான் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். A special hamper coming from Twin Birds. Mridhu Towers by Ramraj வழங்கும் the best actress in a supporting role Tamil. இந்த அழகான விருதை பிரசன்ட் பண்ணுறதுக்காக I'm going to request a very very special person to join us. திரு KR நாகராஜன் அவர்கள், the culturepreneur, founder, chairman, ராம்ராஜ் காட்டன் அவரை மேடை கண்புடன் அழைக்கிறோம். திருப்பூரை சேர்ந்த ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் திரு KR நாகராஜன் அவர்கள் தரமான துணி உற்பத்தி மூலம் தமிழர்களின் பாரம்பரிய வேஷ்டியை சர்வதேச மேடையில் மரியாதையுடன் உயர்த்தி நிறுத்திய ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். தொழிலோடு மட்டுமில்லாமல் விவசாயம், மனிதநேய சேவை, இளைஞர் வளர்ச்சி மற்றும் சமூக நலத்திட்டங்கள் மூலமாக பலரினுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு நல்ல உள்ளம். இன்னைக்கு கல்ச்சுரலாக நமக்காக இருக்கக்கூடிய தமிழரின் பெருமை, தொழில் வளர்ச்சியும் இணைந்து புதிய பாதையை உருவாக்கியவர் திரு KR நாகராஜன் அவர்கள். ரொம்ப ரொம்ப வார்ம் வெல்கம் டு த ஷோ சார். மனமார்ந்த நன்றிகள் சார். உங்கள் கூட இந்த விருதை வழங்குவதற்காக இந்த மேடையில் இயக்குனர் வசந்த் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ண போகிறோம். Ambika ma'am, may I please request you to join us on stage again for this very special award. Can we have a look at the nominees for the Best Actress in a Supporting Role, Tamil? Best Actress in a Supporting Role, Tamil, and the nominees are Shanti Priya for Bad Girl, Abhirami for Thug Life, Roshni Haripriyan for Madras Matinee, Swastika for Maman, Radhika Sharat Kumar for Revolver Rita. Mridhu Towers by Ramraj, Best Actress in a Supporting Role, Tamil, and the winner is Radhika Sharat Kumar avargal. Please put your hands together, ladies and gentlemen, for Radhika ma'am as she joins us on stage. கிழக்கே போகும் ரயில்ல ஹீரோயினா ஏறினவங்க இன்னி வெறிக்கும் நான் ஸ்டாப்பாக
அந்த இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அரங்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே எழுந்து நின்று ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் for this legendary actor, our very own Radhika ma'am. Congratulations, ma'am. Thank you. 48 years later and you're still holding the award. And it's still so special. You're still celebrated because you're still working so hard. How special does this feel? It's a secret. What is the secret, ma'am? You should love your work because that's the only thing which will never cheat you. Oh, wow. Well said. Revolver Rita, ரொம்ப ஹியூமரஸான ஒரு கேரக்டர். நிறைய திரைப்படங்கள் வித்தியாசமான கேரக்டர்ஸ், பட் somehow humor suits you so beautifully. அது இஸ் லைக் your second skin. எனக்கு காமெடி பண்ணுறதுக்கு இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஜானர் நடிக்கிறதுக்கு, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வசந்த் எல்லாம் ரொம்ப சீரியஸாக நடிக்க வச்சிட்டாரு என்ன. பட் எஸ், எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப். நான் வந்து டைரக்டர் சந்துருவும் படத்தை தயாரித்த குழுவினருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கீர்த்தி, இட் வாஸ் கிரேட் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹர் ஆல்சோ. ஷீஸ் ஆல்சோ காட் வெரி குட் டைமிங் இன் காமெடி. அம்பிகா மேம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ராதிகா மேம் ஹேஸ் திஸ் அவார்ட் அகெயின் இன் ஹர் ஹேண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாவே சொல்கிறேன், நான் அவார்டு வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. பிகாஸ் ஐ நோ எனக்கும் அவங்க காமெடி பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஐ லவ் காமெடி அண்ட் ஐ நோ ஷீ இஸ் ஸோ குட் இன் காமெடி. எனக்கு அவங்க சில எக்ஸ்ப்ரெஷன்ஸில் அவங்க வேறு லெஃப்டி வேறு, அவங்க லெஃப்ட் ஹேண்டை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த லெஃப்ட் ஹேண்ட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஐ லவ் வாட்சிங் ஹர் டூயிங் காமெடி. நாகராஜ் சார், நீங்களும் வந்து மேமோட பல படங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு படம்னா என்ன சொல்லுவீங்க? சிப்பிக்குள் முத்து டைரக்டர் கே விஸ்வநாத் நடித்தது, டைரக்ட் பண்ண படம். தமிழில் வர்றதுக்கு முன்னாடி தெலுங்கில், அப்போ நான் ஆந்திரா மார்க்கெட் நிறைய போவேன். அதில் கே விஸ்வநாத் படம்னு நிறைய பார்ப்பேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 இடம் பார்த்துருப்பேன் சிப்பிக்குள் முத்துவேன். அந்த குழந்தை பாட்டை லாலி லாலி, இன்றைக்கி எங்கள் பேரனெல்லாம் வந்து அந்த பாட்டை போட்டு தூங்க வைப்போம். அந்தளவுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். அதை விட நிறையா படத்தை சொல்ல, சித்தி சீரியல் பார்க்காத நாங்கள் இருக்க மாட்டோம். ஃபேமிலி எல்லாமே சித்தி சீரியலில் சிவகுமாரோட நடித்ததை எல்லாம் பார்த்தா தான் எங்களுக்கு பெட்ரூமுக்கு போக முடியும். அந்தளவுக்கு சித்தி சீரியல் இருப்பாங்க. அதில் அவங்க கட்டிட்டு வர புடவைய அந்த வீதியில் இருக்க அத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. டெய்லி ஒரு சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பழைய நினைவுகள் அப்படியே நல்லா ஆசை போடுற மாதிரி இருக்குது. எல்லாம் உங்களுக்கு எல்லா படமே நல்லா இருக்குது. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க. சார் சொல்லியிருக்காருங்க உங்கள் இது ஃபேக்ட்ரி பற்றி எல்லாமே சொன்னார். எனக்கு திருப்பூர் போயிட்டு நாங்கள் நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்ருக்குறோம் சொன்னார். ஆமாம், அதெல்லாம் வந்து பார்த்து எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்ட்டு வனத்துக்குள் திருப்பூர் வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் தென்னீரா, அந்த தென்னை மரத்தில் இருக்கிற தென்னீரா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாக்கெட் குடிச்சாருங்க. ஓ, இவ்வளோ தூரம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் தான் சைலண்ட் ஹீரோ. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். வசந்த் சார், சீரியஸான ரோல்ஸ் கொடுப்பீங்களாமே சார்? மேம் பாருங்கள் சொல்கிறாங்க. கேரடி கண்மணியில் அவங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஜாலியாக இருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல செட்டில். இந்த ஒரு மண்ணில் இந்த காதல் பாட்டு எடுக்கும்போது ரஜினி சார் மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ண சொல்லியிருப்பேன். அதில் அவங்க பண்ணதுக்கு முன்னாடி பின்னாடி அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே அப்படியே பண்ணியிருப்பாங்க. அங்கே பீச்சில் இருக்க மண்ணெல்லாம் எஸ்பிபி சார் மேலேயும் என் மேலேயும் அவங்க தூக்கி போட்டு விளையாடுற அளவுக்கு அவங்க ஒரு குழந்தை மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சீரியஸாக அவங்கள இந்த இடத்துல ஒரு 2-3 வரி சொல்லி பாராட்டணும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாமே கேஷுவலாக எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோன்னா ராதிகானா நல்ல ஆக்ட்ரஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அவங்கள நான் எங்கேன்னு ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சாவித்ரி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்ட். அந்த சாவித்ரி, சாரதா, லக்ஷ்மி, ஷோபா, அந்த வரிசையில் நான் ராதிகாவை பார்க்குறேன். கிரேட் ஆக்ட்ரஸ். அதாவது வந்து கரெக்டாக நடிப்பாங்க. அதாவது வந்து நீங்கள் சில பேர் வந்து 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 50 ரூபாய்க்கு நடிப்பாங்க. இவங்க 1 ரூபாய்க்கு தான் நடிப்பாங்க. அவ்வளவு அண்டர் ஆக்டிங்கிறது ஈஸி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கமல் சாரை கூப்பிட்டு சுவாதிமுத்தியத்தில் பக்கத்தில் நிற்க வச்சு தூக்கி சாப்பிட்ருவாங்க நடிக்கிறதுல. என்ன நடிச்சிருப்பாங்க சுவாதிமுத்தியம்லாம் பிரில்லியன்ட். ஆக்டர் பார் எக்ஸலன்ஸ் அப்படின்னா அது ராதிகா. அண்ட் அவங்களோட எனர்ஜி கண்டினியூஸாக எப்படி பெரிய ஸ்க்ரீனோ அதே மாதிரி ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்தாங்க. ஆல் த டைம் ஒரு டிட்டர்மினேஷனோட சூப்பர்பாக ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக. இட்ஸ் a great actress. Absolutely, sir. Thank you, Vasan. Thank you. That's all big words. Thank you. ராதிகா மேம், நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து ஃபுல் கூஸ் பம்ப்ஸ். அது நீங்களும் பார்க்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. We want to play that video for you.
நிறைந்த கைத்தட்டல்கள் கொடுத்தே ஆகணும் நம்மளுடைய ராதிகா மேம்க்கு. மேம் 48 ஆண்டுகள் ஆயாச்சு மேம். Yes. But when you look at this, I swear to God, ma'am, I have goosebumps now. Thank you. You know, when heroes do it, we celebrate it. But when a woman does it, look at it. That's how charming it can be. அதாவது ஒரு தாய் கிழவியை இவ்வளோ நாங்கள் நேசிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. குட்டி குட்டி குழந்தைங்க பார்த்து எனக்கு இந்த பாட்டி ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற அளவுக்கு நேசிக்கிற அளவுக்கு மாற்றிருக்கீங்க. உங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க், ஷியர் டெடிகேஷனுக்கு நன்றிகள் 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 மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. பட் அவர் ஏன் அழுதுகிட்டு இருந்தார் மேம்? நாங்கள் ஃபேன்ஸ் கண் கலங்கி நிற்கிறோம் மேம். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் தான் அழணும். என்னை போட்டு ஐயோ தி டார்ச்சர். டார்ச்சர் How many hours was this ma'am? மேக்கப் போடுறதுக்கு ஒரு 4.5 to 5 hours ஆயிடும். ஸோ காலையில் 3:30 வில் ஸ்டார்ட். 4 o'clock உட்காந்துட்டேன்னா 9:30 10க்கு தான் செட்டுக்குள்ளே போக முடியும். அண்ட் பாடி வெயிட் எல்லாமே நிறைய இருந்தனால கொஞ்சம் யூ ஹேவ் டு கால்குலேட் த டைம். அப்புறம் மேக்கப் ஷூட்டிங் முடிஞ்சோடனே 2.5 hours ஆகிடும் கழட்டுறதுக்கு. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். பட் நான் அந்த கஷ்டம் எல்லாம் பண்ண போகும்போது ஐயோ அப்படின்னு நினைப்பேன். ஃபஸ்ட்டு டே பிஓபி மூஞ்சியில் போட்டோன்னே பயந்துட்டேன். நான் ஃபேஷியல் கூட போக மாட்டேன் பியூட்டி பார்லருக்கு, பிகாஸ் ஐ எம் வெரி கிளாஸ்ட்ரோஃபோபிக்னு. பட் அது நான் பண்ண போகும்போது எனக்கு மூச்செல்லாம் ஒரு மாதிரி. தென் ஐ தாட், ஒரு படம் தானே இதுக்கே நான் ஏன் இவ்வளோ புலம்புறேன்? கமல் சார் எவ்வளோ படத்தில் பண்ணியிருக்கார். ஸோ ஆக்சுவலி ஹீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன் ஃபார் திஸ் ஃபில்ம். ஏன்னா அவரை பார்த்து அவரை மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னு நான் கமல் சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட தான் மேக்கப் எல்லாமே அவருக்கு ஃபஸ்ட்டு அனுப்பிச்சு அவர் ரொம்ப பாராட்டினார். இனிமேல் இந்த மாதிரி நடிகை பிறந்ததான் வரணும் அப்படியெல்லாம் சொன்னார். I think I got the best award from him. Wow. And I also thank JFW for this award. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களை கொண்டாடுறதுக்கு ரொம்ப எல்லாருமே யோசிப்பாங்க. அது ஏன் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இதே ஒரு ஆண் மகன் பண்ணியிருந்தாருன்னா இதே சினிமா இண்டஸ்ட்ரியில், இட்ஸ் எ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி, ஐ அக்ரி. ஸோ என்ன மாதிரி பெண்கள் வந்து ஃபைட் பண்ணி we come and prove ourselves and we raise the bar for the future. இப்போ என்னை பார்த்து இன்னொரு ஹீரோயின் ஏன் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ டுமாரோ இன்றைக்கி இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயின்ஸில் யூ கேன் சே லைக் நயன்தாரா ஆர் ட்ரிஷா ஆர் எனிபடி who has lasted this long. அவங்கெல்லாம் இவ்வளோ நாள் இருந்தனால அவங்களும் நினைக்கலாம் இதே கேரக்டர் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னு ஒரு தைரியம் வரோம்ல, அதுதான் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஹவு மச் we can இந்த சஸ்டெயினபிலிட்டியும் இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்கிறது தான் இதில் ஒரு பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். Yeah, to stay relevant in today's times, ma'am. Yes. மேம், இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே சரத் சாரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஆக்சுவலாக அவர் தான் இந்த படத்தை நான் பண்ணணும்னு என்னை ரொம்ப கம்பல் பண்ணார். நான் ஃபஸ்ட்டு நான் நடிக்க மாட்டேன். என்ன சார் எங்கேயாவது நான் சொன்னேன், நான் எங்கேயாவது வெளியே போனால் என்னை சித்தின்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா பாஞ்சாலின்னு சொல்லுவாங்க. எல்லாம் வெளியே போனால் கிளவி தாய் கிளவியும்பாங்க. அப்போ அந்த பாட்டு வேறு ரொம்ப நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 years இந்த படம் பண்ணவே மாட்டேன். பட் த டைரக்டர் வாஸ் ஸோ ரிலண்ட்லெஸ். இல்லை உங்களுக்காக தான் எழுதுனேன், நீங்கள் தான் பண்ணணும்னு. நான் அப்போ ஒரு நாள் சரத் சார் இந்த கதையை கேட்டு அவர் தான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நீ பண்ணணும். ஆக்சுவலி ஒன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆஃப்கோர்ஸ் இங்கே நிறைய பேர் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் வெரி சப்போர்ட்டிவ் எல்லாமே இருந்தாலும் இதை பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி சா த ப்ரைட் அண்ட் அட்மிரேஷன் இன் மை ஹஸ்பண்ட். அவர் ரொம்ப பெருமை அவருக்கு. எல்லாருக்கும் அவர் தான் போய் காட்டுவார். பாருங்க, see what Radhika has done, see how she's done. அவர் தான் ட்வீட் பண்ணுவார். எனக்கு சொல்லுவார், நீ ஏன் ட்வீட் பண்ணல, நீ பண்ணுன்னு. பண்ணுறேன் அப்படிம்பேன். ஸோ he is so proud of my achievement, which I think என் மகள் அதை பார்க்கும்போது, என் மகன் ராகுல் அதை பார்க்கும்போது நாளைக்கு சமுதாயத்தில் அவங்க இதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. பிகாஸ் தே சே எங்கள் அப்பா இந்த மாதிரி பெண்களை கொண்டாடினார், அவர் ஒய்ஃபை கொண்டாடினார், அது மாதிரி நானும் நாளைக்கு அவங்க ஒய்ஃபையோ அவங்க ஃபேமிலியோ அவங்களும் கொண்டாடுவாங்க. தட் இஸ் எக்ஸாம்பிள் வி செட் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். பட் ஐ திங்க் தட்ஸ் அ வெரி குட் டெசிஷன். அவர் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சு மேம். டுடே வி ஆர் ஏபிள் டு செலிப்ரேட் யூ இன் திஸ் வே. இல்லைன்னா நாங்கள் வந்து ரொம்ப உங்களை வந்து மிஸ் பண்ணியிருந்திருப்போம். எஸ்கே சார் என்ன சொன்னார், ப்ரொடியூசர்? எஸ்கே சார் வந்து மிதந்துக்கிட்டு இருக்காரு. இஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா அவரை ரொம்ப பாராட்டணும். ஏன்னா சினிமாவில் வந்து நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்துடுறோம். ஓகே, எப்படியோ
when luck plays a huge part, then our work, hard work plays a huge part. இதெல்லாம் இருக்கும்போது சாதாரண ஒரு டெலிவிஷன் பேக்ரவுண்டில் இருந்து எதுவுமே இல்லாமல் ஒரு ஆங்கராக வந்து அவருடைய பயணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபிகல்ட் திங். ஏன்னா யூ நோ ஹவு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் வெரி டஃப். அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஆக்டராகி அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாகி படங்கள் வந்து ஒரு மீனிங்ஃபுல் படம் எடுக்கணும்னு அவர் நினச்சி அவருடைய உழைத்த காசை அதற்குள்ளே ஒரு ஈடாக போட்டு இட்ஸ் வெரி கமெண்டபிள். கமல் சார் தான் அதை பண்ணி நான் பார்த்துருக்கேன். நானே சொல்லுவேன், சார் உங்கள் பணம் எல்லாம் சினிமாவில் போட்டுருங்க, எனக்கு பிடிக்கும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி இட்ஸ் ரியலி வெரி குட் குவாலிட்டி அண்ட் ஹீ ஸோ எக்ஸைட்டட் அபவுட் த ஃபில்ம். அவர் தான் எனக்கு அப்டேட் எல்லாம் கொடு. நீங்கள் நம்புறீங்களா, நான் இன்னும் படம் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கல. டப்பிங் பேசினதோட சரி. அவர் சொல்ல, நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை கடைசியில் பார்க்குறேன் அப்படிம்பேன். ஸோ he's so excited about the film. I think two SKs. One is my husband SK and one is Sivakarthikeyan SK. இந்த ரெண்டு பேரும் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. Thank you, ma'am. And I'm certain it's going to be very, very special in the theatres. தாய் கேள்வி கலக்க போகுது. Thank you. And you will always be the goat of Tamil cinema and Tamil television. அதில் மாற்று கருத்து கிடையாது, ma'am. The goat forever. Thank you. Thank you so much, ma'am. இன்னொரு ஸ்பெஷலான மொமெண்ட்காக I'm going to request Nirosha ma'am to please join us on stage. Ma'am, please join us. மேடை பேச்சாளர் வந்துட்டாங்க. Nirosha ma'am, another feather on ma'am's cap. How good does this feel? Proud, of course. We are only upset that my mother is not here to see it. அவங்களால ஃபோட்டோ கூட பார்க்க முடியல because I think her eyesight was very bad at that time. So that's the only disappointment I think we have. Okay, ma'am. There's something special that we have for you. That we'd like to present. Nirosha ma'am கையகளால் அது உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை. It's something very special. I'm sure you'll love this. Thank you. It's very touching. Thank you. From the deepest part of Beena ma'am, Sujit sirs, and all of our hearts, ma'am, they're right here beside you. Thank you, Beena. Thank you. உங்ககிட்ட ஒருத்தர் பேசணும்னு ஆசைப்படுறாரு மேம். என்கிட்டயா? Yeah. Lookingla? Good evening, ladies and gentlemen. My dear little princess Radhika. நிறைய மேடையில் I am proud of my fatherன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் உண்மையிலே I am really proud of my little princess. 48 வருஷமாக கிழக்கே போகும் ரயிலில் பாஞ்சாலியிலேருந்து இன்னைக்கு தாய் கிழவி பவுன் தாய் வரைக்கும் உனக்கு இருக்கிற கோடி ஃபேன்ஸில் நானும் ஒருத்தன். உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கிழக்கே போகும் ரயில் ஷூட்டிங்கில் உனக்கு நான் குங்குமம் வச்சு அப்பாவோட பிளெஸ்ஸிங் கொடுத்தேன். அப்படி இந்த அப்பாவோட பிளெஸ்ஸிங் எப்பவுமே உனக்கு இருக்கும். மை டியர் தாய் கிழவி, ஐ லவ் யூ மை டியர் லிட்டில் பிரின்சஸ். யாருன்னு நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணணுமா மேம்? சரி, வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். வாங்க வாங்க சார். தேங்க்யூ. நீங்கள் தான் இவ்வளோ மிமிக்ரியா? ஓகே ஓகே. அந்த எஸ்கே மாதிரி இவரும். ஜீன்ஸ் படத்தில் நீங்கள் அந்த ஜோடா இருக்கே ஜோடான்னு வைங்களேன் மேடம், அன்னைக்கு குடிக்க ஆரம்பித்தேன் மேடம் ஜோடாலாம். அப்படியா? ப்ளீஸ் மேம், எனக்காக. உனக்கு ஆடு வாங்கி யார தெரியாது, கோழி வாங்கி யார தெரியாது, ஜோடா மட்டும் வாங்கி யார தெரியுமா? தமிழ் கரெக்டாக இருக்கணும். வாங்கியா வாங்கிட்டு வந்து அது கிடையாது. ஏன்னா அந்தந்த ஸ்லாங்கில் அது பேசணுங்கிறதுக்காக. That is my daughter. Thank you so much. Thank you. Such an honor, ma'am, to be on stage with a legend like you. Thank you so much, ma'am. Thank you, Nirosha ma'am, for joining us. Manamartha Nandikal, congratulations. இந்த தருணத்தில் the founder and chairman of Shakti Masala, திரு துரைசாமி அவர்களும்,
திருமதி சாந்தி துரைசாமி அவர்களும் மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த மேடையில வெல்கம் பண்றோம். ஒவ்வொரு முறையும் சிறப்பான மனிதர்கள், சிறந்த மனிதர்கள், சமுதாயத்துக்கு நல்லதே நினைக்கக்கூடிய மனிதர்களை கௌரவிக்கிறதுல சக்தி மசாலா இஸ் ஆல்வேஸ் அட் த ஃபோர் ஃப்ரண்ட். அந்த வகையில் சாந்தி துரைசாமி மேம் அண்ட் துரைசாமி சார் அவர்களை இங்கே இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய இல்லங்களில் மட்டும் கிடையாது, நம்மளுடைய உள்ளங்கள்லையுமே ரொம்ப ஆழமான இடம் பிடித்த த ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் சக்தி மசாலா இருவரையும் மேடையில் அழைப்பதில் எங்களுக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சி, பெருமை. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் மேம் ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப ரொம்ப பெருமை நீங்கள் இந்த மேடையில் இருக்கிறது. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காஸ்க்காக நீங்கள் 2 பேருமே இங்கே இருக்கீங்க. ஆமாங்க, நன்றி எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்கள் எல்லாத்தோடையும் கலந்து கொள்வது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு எங்களுக்கு மிக்க சந்தோஷம். ரொம்ப உன்னதமான ஒரு நிகழ்வு இப்போ இந்த மேடையில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு பெரிய நன்றி உங்களுக்கு சொல்லி தான் இதை ஆரம்பிக்கணும். நாங்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம ஹீரோஸ், திரைப்படத்தோடைய ஹீரோஸ், திரையுலகத்தின் ஹீரோஸ், பெண்களை அதிகமாக கொண்டாடக்கூடிய ஜேஎஃப்டபிள்யூட இந்த மேடையில் இந்த கொண்டாட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கொண்டாட்டம் தான். அந்த வகையில் இப்போ மேடைக்கு கூப்பிட போகிறது அந்த ஸ்பெஷலான நபர் தான். நம்ம ஊர் சுத்தமாக இருக்கணும்னா தினமும் தங்களையே மறந்து வேலை பார்க்குற ஒருத்தவங்க தான் இவங்க, நம்ம பத்மா அக்கா. ஒரு சாதாரண வேலை நாளில் சானிட்டரி ஒர்க் பண்ணும்போது 45 சவரன் நகை அவங்க கையில் கிடச்சிருச்சு. அந்த நிமிஷத்தில் ஆசை வந்திருக்கலாம், பயம் வந்திருக்கலாம், இல்லை யாருக்கும் தெரியாமல் நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாமான்னு ஒரு யோசனை வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாத நம்ம பத்மாக்கா ஒரே ஒரு விஷயந்தான் யோசிச்சாங்க, இது என்னோடது இல்லை, அதுக்கப்புறம் எதுக்கு நான் இதை எடுத்துக்கணும்னு நினச்சி சிம்பிளாக யோசித்து அந்த நகையை கொண்டு போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைச்சாங்க. இதுதான் உண்மையான ஹியூமனிட்டி, ஆசை இல்லாத நேர்மை. இதுதான் நம்ம சமூகத்துக்கே ஒரு பெரிய பாடம். மனித நேயம், ஹியூமனிட்டி அப்படின்றதுக்கு ஒரு மறு உருவமாக, ஒரு பெயராக, தமிழகத்தின் பெருமையாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்மாக்கா அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த மேடையில் வெல்கம் பண்ணலாம். புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா. அக்கா வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. உங்களுடைய வீடியோ பார்த்தோம், ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஒரு மனிதநேயம் எப்படி இருக்கணும், ஒரு உண்மையான ஒரு சோல் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் பண்ண செயல் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடமாக இருந்தது. ஜேஎஃப்டபிள்யூவில் நீங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷம். ஓரிரு வார்த்தைகள். எல்லாரும் கூட பாராட்டு வைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரொம்ப நன்றி. பத்மாக்காக எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஒரு சவரன் தங்க செயின் வந்து நம்மளுடைய துரைசாமி சார் அண்ட் சாந்தி துரைசாமி மேம், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் சக்தி மசாலா. அனைவருக்கும் வணக்கம். இந்த கலிகாலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதான்னு நம்ப முடியல. பேப்பரில், தொலைக்காட்சியில் எங்கே பார்த்தாலும் டாக் ஆஃப் தி டவுனுங்கிற மாதிரி இந்த அம்மாவுடைய செய்தியை பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இரவு நேரங்களில் இவங்கெல்லாம் 10 மணிக்கு மேலே நகரத்தை சுத்தம் செய்கிற பணியில் ஈடுபடுறத பார்த்துருக்குறேன். எவ்வளவு கடினமான பணியை பொறுப்பாக செய்கிறாங்க. நல்லது நடந்தால் அதை பாராட்டணும், ஊக்குவிக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கும் இதை பார்த்து ஒரு உற்சாகம், ஊக்கம் பிறக்கும். நல்லார் ஒருவர் உளரெனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டில் மழை பெய்யுது. 1000ல் ஒருத்தர், 1,00,000ல் ஒருத்தர் தான் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்பப்போ செய்திகளை பார்க்குறோம். ஆட்டோ டிரைவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாரு, இந்த மாதிரி கீழே கிடந்து எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் நியாயம் இன்னும் செத்து விடவில்லை அப்படிங்கிறது புரியுது. அந்த அம்மாவுக்கு சக்தி மசாலா நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பரிசை கொடுப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். அதாவது இன்னைக்கு தான் இதோட உரிமையாளர் என்கிட்ட ஃபோனில் மேடம் பேசியிருக்காங்க, பீனா மேடம் பேசியிருக்காங்க, அவருடைய கணவரும் பேசியிருக்காங்க. புத்தகமாக வந்தபோது நான் அதோட வாசகியாக இருந்தேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு அந்த பேப்பரோட தன்மையே பிடிக்கும். நல்லா ஒரு பேப்பர் சாஃப்டாக ஆர்ட்டில் வந்து
அதை தொடலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல தரமான பத்திரிக்கையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே இன்னைக்கு எங்களுடைய சென்னை வருகை அப்படிங்கிறது பத்மா அம்மா அவங்களுக்காக தான் நாங்கள் 2 பேருமே இன்னைக்கு சென்னை வந்தோம். ஏன்னா ஒரு மனசு ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுன்னே தெரியாது, ஓடுனே தெரியாது. அதை கையில் எடுத்த வினாடி இன்னைக்கு தோணுது கிடையாது. அவங்க இயல்பு வந்து எதை பார்த்தும் சலனப்படாமல், சலனம் இல்லாமல் நேர்மையாக இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறனால மட்டும்தான் இன்னைக்கு அதை வந்து கையில் எடுத்த போது கூட ஒரு கணம் கூட அவரும் சரி அவருடைய கணவரும் சரி இதை சொல்லாத விட்டால் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஆனால் அவர் எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி அவர் கணவர் சொன்ன பேட்டியில் சொன்னார், அதை கையில் அந்த நகை உரிமையாளர் பார்த்த உடனே ஒரு 1000 வாட்ஸ் பல்பில் வெளிச்சம் வந்த மாதிரி வந்ததுங்கன்னு ஒரு முகத்தில் ஒரு சின்ன சலனம் கூட கிடையாது. அப்படி பேசினாங்க. இப்பேற்பட்ட மனிதர்களை பாராட்டுறதுக்கு நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த பரிசாகட்டும், தமிழக முதல்வர் கொடுத்த பரிசாகட்டும், திரு ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த பரிசாகட்டும், இதை போல 100 இல்லை 1000 இல்லை கோடிக்கணக்கில் நம்ம ஒவ்வொருத்தரும் இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த வினாடியிலும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆண்டவன் கொடுக்கக்கூடிய வழியிலே நமக்கு நன்றாக கொடுப்பார் என்ற பாடத்தை உணர்த்துவதற்காகவும் இப்பேற்பட்ட ஒரு நல்ல நிகழ்வை பெண்களை தேர்ந்தெடுத்து திரைப்படத்துறையிலும் மற்ற துறையிலும் பெண்களை தேர்ந்தெடுத்து பெண்களை மரியாதை கொண்டிருக்கும் கணவன் மனைவியாக இந்த நிறுவனத்தை தன் குடும்பத்துடன் நடத்தி கொண்டிருக்கும் இருவருக்கும் உரிமையாளரான சார் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பிலும் சக்தி மசாலா நிறுவனத்தின் சார்பிலும் மனமாற வாழ்த்துகிறோம். இவர்கள் பணி தொடர வேண்டும், இதுபோல மற்றவர்களை பாராட்ட வேண்டும், அந்த பாராட்டை நம்ம பெற வேண்டும். ஒவ்வொருவரும் இதை லட்சியமாக கொண்டால் நல்லதொரு நாடு இருக்கும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிமா, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. Twin Birds JFW Movie Awards 2026. Our title sponsor, Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent. Shakti Masala. 49 வருடங்களாய் உங்களுடன் சக்தி மசாலா. இல்லங்களில் உள்ளங்களில். Strength partner, Kaveri TMT Bar and Structural. கம்பீரத்தின் அடையாளம். Wardrobe partner, Ramyam Sarees and Kurtis from the house of Ramraj. The Twin Birds JFW Movie Awards 2026ல அடுத்த விருது சக்தி மசாலா Best Dubbing Artist Tamil. And in the விருது வழங்குறதுக்காக put your hands together for our very own Simran ma'am as she joins us. Well, the nominations யாருன்னு பார்க்க போறோம். Can we have a look at the nominees please? Twin Birds JFW Movie Awards 2026. Best Dubbing Artist Tamil, and the nominees are Savita for Tourist Family, Kritika for Good Bad Ugly, Varsha Bharat for Bad Girl, Ravina Ravi for Bison, Magalakshmi Sudarshanan for Madarasi. Award goes to none other than Savita Reddy for Tourist Family. Thank you so much for the wonderful good words for me. And thank you so much. I'm so glad I'm receiving this award from, my favorite, my best friend in the movie industry, Simran ma'am. And congratulations for being nominated an Oscar award. தெரியும்ல உங்களுக்கு Tourist Family has for been the Oscars. They've been nominated for the Oscars. I'm keeping my fingers crossed. It's such a wonderful movie, and I owe this to the director who believed in me, my work. And I want to thank all the sound engineers who shape the voice of an actor, and all the technicians who are behind the scene. So
this I owe to all of them. And my wonderful actress always, Simran ma'am. Thank you Savita. You're looking gorgeous. வயசானாலும் அந்த பர்ஃபார்மன்ஸும் அந்த டான்ஸும் சும்மா அதிர்தில்ல சிம்ரன் மேம். ஆல்வேஸ் யூ ராக். உங்களுக்கு வயசே ஆகலை. ஸோ ஸ்வீட். பட் அதாவது ஜென்யூன் வேர்ட்ஸ் தான் நீங்கள் சொன்னது வந்து கரெக்ட் ஒன்லி. பட் உள்ள நம்ம வி ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் தட் வில் டு மூவ் ஃபார்வர்ட் இன் லைஃப். பாசிட்டிவ் தாட்ஸ். கரெக்டா? தேங்க்யூ. நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, ரொம்ப வேல்யூபிள் அட்வைஸ். நான் ஒரு பெரிய அட்வைஸ் அவங்க கிட்டேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் ஸ்டேஜில் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் அவங்க தான். தட்ஸ் அ சீக்ரெட் பிட்வீன் அஸ். தேங்க்யூ. அண்ட் நீங்கள் வந்து எனக்கு ஐ திங்க் 97, 96 வாய்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க மோஸ்ட்லி. வாலி. ஸோ ஃப்ரம் 98, 99 துள்ளாத மனமும் துள்ளும் 99. டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ எப்போ இருக்க என்னோட லிப்ஸிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? ஓ எஸ். டப்பிங் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறது உங்களுக்கு தான். ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாக பேசுவீங்க, அதனால் உங்கள் ஸ்பீட் பிடிக்கிறதே கஷ்டம். யூ ஸ்பீக் லைக் அ நேட்டிவ் கேர்ள். அதனால் எனக்கு உங்களுக்கு பேசுகிறது ரொம்ப கஷ்டம். 35 படம் பண்ணாலும் ஸ்டில் ஐல் பி எக்ஸைட்டட் எவ்ரி சீன், எவ்ரி மூவி தட் யூ டூ, பிகாஸ் யூ ஆர் டிஃப்ரெண்ட் இன் எவ்ரி மூவி. தேங்க்யூ. நான் வந்து என்னுடைய எல்லா டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், என்னுடைய எல்லா டீம் மெம்பர்ஸ், எல்லாருக்கும், டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லாருக்கும் நான் வந்து பெரிய நன்றி எப்போவுமே நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் தெம் ஹூ ஐ ஆம் டுடே. அண்ட் அந்த சிம்பிளிசிட்டி, அதுதான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். தேங்க்யூ. எல்லார்கிட்டையும் இல்லை அது. யூ ஆர் வெரி டவுன் டு எர்த். ஸ்டாப் இட். ஆஸ்க் அஸ் சம் கொஸ்டின்ஸ். இல்லை, எங்களுக்கு ஆக்சுவலாக பார்க்கும்போது ஏதோ 2 சிம்ரன் மேடம் பேசுகிற மாதிரியே இருக்குது. இவ்வளோ நாள் வந்து தனித்தனியாக விஷுவலையும் ஆடியோவும் தனியாக கேட்டோம். இப்போ ஒரே டைமில் வந்து 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க உங்களுக்கு கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாவது சிம்ரன் மேம் பேசி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்கள் நிறைய எல்லாமே நீங்கள் தான் பேசுகிறீங்க, எனி ஃபேவரட் டைலாக், எனி மூவி? ஷூர். மைத்திலி. ஓகே. ஓகே. அந்த சீனா அது கமல் சாரும் ஓகே உள்ள தேவயானி தூக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க. ஞாபகம் இருக்கா அந்த சீன்? எவ்வளோ பெரிய மாத்திரை, மறக்க முடியுமா? நீங்க தேவயானி ரோல் பேசுறீங்களா? ஐயோ வாங்க. வேண்டாம் மேம், தேங்க்யூ மேம். மைத்திலி அதுக்குள்ள மறந்து போச்சா? ஆமா, அவளை காதலிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவளை கை விட்டுட்டு கையேந்தி நிக்கிறீங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. காதலிச்சு அவளே 43 தூக்க மாத்திரனா கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. மேம், நீங்கள் ஏதாவது ஒரு டைலாக் கேளுங்க உங்களோட படத்துலேருந்து. ஏன்னா அவங்க டப் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டீங்க. அவங்க எப்படி டப் பண்ணாங்கன்னு இப்போ லைவாக பார்க்கலாம். உங்களோட சீன் ஏதாவது? துள்ளாத மனம் துள்ளும்லேருந்து ஒரு டைலாக் ப்ளே பண்ணுவோம். சரி, பேசுங்க, அவங்க அப்படியே லிப் சிங்க் பண்ணிடுவாங்க. சரி, லெட்ஸ் கோ. ஓகே, நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க போதுமா? குட்டி, என்னை பார்க்குறவங்கெல்லாம் எனக்கு பார்வை இல்லாததுனால என் மேலே அனுதாபம் காட்டுறாங்க. என் மேலே யாராவது அனுதாபம் காட்டினா எனக்கு கோவம் தான் வருது. அந்த காலத்தில் பேசுனீங்க மேம், 1999. அதனால் எனக்கு என் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. இது ஒரு குறையாக எனக்கு தெரியல. என்கிட்ட கேஷுவலாக பழகின உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் உண்மையாக பேசுகிறவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். How does she remember this after 26 years, ma'am? இது ரொம்ப ஃபேமஸ் சீன். Yeah, but just remembering it after 26 years is so fabulous. Ma'am, Tourist Family ல ஏதாவது டயலாக் ஞாபகம் இருக்குங்களா? Can we do a small line from Tourist Family? அப்பா, இதுக்கு பேரு லவேரியா. இதுக்கு பேரு லவேரியா. So 1 2 3 action. Yeah ma'am. Ready? Camera. அப்பா, இதுக்கு பேர் லவேரியா. கரெக்ட். ஓகே. Action. அப்பா, இதுக்கு பேரு லவேரியா. கன நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் செய்தனன். இந்த லைன் சொல்ல எனக்கு அந்த லைன் சொல்ல ஒவ்வொரு லைனாக தானே சொல்லி தர முடியும். Thank you so much, Simran ma'am, for staying back on stage to present this award. Thank you. உங்களுக்காக ராமராஜன் சார்பாக ஒரு ஸ்பெஷலான gift hamper காத்துட்டு இருக்கு. Can we have the hamper please? Simran ma'am, this is for you from the family of Ramraj. Thank you so much.
மோஸ்ட் மெமரபிளான டயலாக் டெலிவரி ஒரு மோஸ்ட் டிஃபிகல்ட்டானது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது புட்டிங் திஸ் ஹோல் சீன் டுகெதர் கெட்டிங் த வாய்ஸ் ரைட் அப்படின்னு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுற திரைப்படம் இருக்கா? கஷ்டமான படம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 646 ப்ரிசைஸ்லி ஹீரோயின்ஸ்க்கு பேசியிருக்கேன். அதனால What is the count of films? 646. Yes, precisely. Kanta was my last movie. Wow. அதனால எனக்கு இது கஷ்டமாகவே தெரியாது. ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுவேன் நான். காந்தாலேருந்து ஒரு டைலாக் சொல்லட்டுமா? எஸ் ப்ளீஸ். துயரத்தின் போது மட்டும்தான் கண்ணீர் வரும் என யார் சொன்னது? இதோ நான் சிரிக்கிறேன், ஆனால் கண்ணீர் வருகிறது. இது ஆனந்தத்தின் ஊற்று. இந்த பெண்மீன் ஈண்டெடுக்க போகும் வெண்மீன். நீர் ஒரு முட்டாள்தான். வாட் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ் மேம். நீங்கள் ஒரு ஆக்டருக்கு ஒரு மாடுலேட் பண்ணும்போது அவ்வளோ டிஃப்ரென்சியேஷனும் இருக்குது. பட் we can relate to this beautiful face called Savitha Reddy. Again, congratulations on the award. நிறைய விருதுகள் நீங்கள் வாங்க வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஹம்பிளான ரிக்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். Congratulations again. Thank you. Twin Birds JFW Awards 2026 and this award is for the Sensation of the Year. தமிழன் இந்த விருதை வழங்குவதற்காக விஜய் ஆண்டனி சார் அவர்களை மேடை அன்புடன் அழைக்கிறோம். விஜய் ஆண்டனி சார் ரொம்ப சந்தோஷம் that you're here with us. The JFW Movie Awards 2026 எவ்வளவு சந்தோஷம் சார். பெண்களை கொண்டாடக்கூடிய ஒரு அழகிய விருது விழா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, புது கலைஞர்களுக்கு எல்லாருமே ஊதியத்தை தாண்டி இந்த ரெக்கக்னிஷன் தான் பெரிய விஷயம். நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். சின்ன வயசில் என்னோடய காலேஜில் நான் படிக்கும் பொழுது பாடும் பொழுதுலாம் ஏதோ ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அமைச்சராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக. பட் அந்த அவங்க கொடுத்த ஊக்கம் வந்து என்னை நம்ப வச்சது. எனக்குள்ள ஒரு கலைஞர் இருக்கான்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்தது. அதை சென்னை வரை வர வச்சு இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வச்சுருக்கின்ற மாதிரி, குறிப்பாக வளர்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் வந்து பெரிய ஊக்கம் கொடுக்கும். அதனால் இது JFW அவார்ட் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஊக்குவிச்சிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டில் யாரோ ஒரு கலைஞரை நான் ஊக்குவிக்க வந்திருக்கேன்றது நினைக்கும் போது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் சார் விஜய் ஆண்டனி சார் அப்படின்னு ஒரு பக்கம், பட் எங்களுக்கெல்லாம் வந்து வைப் ஆண்டனி சார் தான். அது எப்படி சார் எவ்ரி சிங்கிள் டைம் நம்ம வைபாக தான் ஒன்று மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க? இல்லை, நான் வந்து மியூசிக் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக மியூசிக் தெரியாது. இல்லை உண்மையை சொல்கிறேன், இல்லை தெரியாது. அப்படின்றதால நான் வந்து பாமரனாக இருந்து தான் என் சாங்ஸ்லாம் கம்போஸ் பண்ணுற வழக்கம். அதே மாதிரி பார்த்தீங்களா, தமிழும் பெரிய நாலேஜ்லாம் கிடையாது, பேச்சு தமிழ் தான் எனக்கு தெரியும். ஸோ அப்படியே ப்ராக்டிக்கலாக சிம்பிளாக பேசி பழக்கப்பட்ட எனக்கு வந்து பாட்டும் அந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அதில் போய் ரொம்ப மானே தேனே அது மாதிரி எனக்கு பிடிக்காது. ஸோ என்னோடய பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காகவே உரைநடை தமிழில் தான் வந்து நான் கேட்பேன், லிரிசிஸ்ட் கிட்ட கேட்பேன். அண்ட் வரிகளை பார்த்து கம்போஸ் பண்ணுறதுனால வரிகளோட சிம்பிளிசிட்டி வந்து என்னோடய சாங்ஸை கொஞ்சம் புதுமையாக காமிச்சிருக்கேன் மக்களுக்கு. மற்றபடி நான் கம்போஸ் பண்ணுற டியூன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்த மாதிரி தான் டியூன்ஸ் தான். பட் ஃபார் இட் சிம்பிளிசிட்டி, நாக்கமுக்க எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம், கவிதை மாதிரி இருக்காது. அப்படின்றதுனால வந்து டியூன்ஸ் எல்லாம் ரீச் ஆகுது. பண்ணியிருக்கேன் ஒரு டைமில் அந்த மாதிரி. சார் நீங்கள் இருக்கிற இடம் வந்து வைப் இருக்கும். சரி இல்லையா? ஆமாம், நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி ஒரு வைப் வரும். நீங்கள் உள்ளே வரும்போதே பசங்களாம் வைப்ரேஷனில் ஆன் மோட்டில் ஆகிட்டாங்க. ஆமாம், அந்த வைப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாங்களாம். நீங்கள் 2 பேரும் இங்கே வந்தீங்கன்னா வைப்பு நல்லா கொடுத்துடலாம். இதோ வரேன் சார், என்ன பண்ணணும் சொல்லுங்கள். அர்ச்சனா வாங்க. இவங்க வழக்கமாக நீங்கள் கேர்ள்ஸ் இருப்பாங்கள்ல உங்கள் கூட, இந்த அவார்டு கொடுக்குறதுக்கு 4 பேர் வருவாங்க, அவங்களே வர சொல்லுங்கள். வாங்கப்பா. சார் சார் அவங்க அப்பா திட்டுவார் சார், அவங்க அப்பா திட்டுவார். பரவாயில்ல தம்பி. இல்லை அதெல்லாம் இல்லாமல் கீழே வச்சுக்கோங்க, நான் வச்சுக்கிறேன் அதை. தியா இன்னும் 2 பேர் வாங்க. இன்னும் சார் மிச்சர் 2 பேர் டைரக்டர் வாங்க சார். சார் நல்லா இருக்கீங்களா? அங்க எடுக்கிறதுக்கு ஆள் வேணும் சார். டைரக்டர், கேமராமேன் எல்லாம் கூட இருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் எனக்கு. தம்பி வாங்க, உள்ள வாங்க. வைப்பு தானே கேட்டீங்க, இது பேர் தான் வைப்பு. இல்ல சார், நாங்க பாட்டா கேக்குறோம் சார், பாட்டா கேக்குறோம். பாட்டை வந்து நான் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு வந்து நான் டான்ஸ் எதிர்பார்க்கறேன். அப்படி வாங்கன்னு சொல்லும்போது எங்க செல்லக்குட்டிங்க எங்க பூக்கி டீம் மெம்பர்ஸ் கூப்பிட்டுருங்க சார். பூக்கி டீமே கூப்பிடலாமா பேசாம? ஆமா சார். மேம் ப்ளீஸ் கம். ப்ளீஸ் லக்ஷ்மி மேம் ப்ளீஸ் ஜாயின் us on stage. வாங்க மேம். வைபு எல்லாரும் சேர்ந்துட்டோம், பாட்டு மட்டும் வரலையே சார். பாட்டு நீங்க தயாராயிட்டீங்களா? நாங்க ரெடி சார். சார் ஹீல்ஸ் போட்டு ஆட முடியுமா? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ரெடி. ரெடி தானே? கூப்பிட்டு 5 நிமிஷம் ஆச்சு சார். இங்க வந்துட்டோம். டீம் நீங்க பாசிட்டிவா ஸ்போர்ட்டிவா இருப்பீங்களா? உங்களுக்கு ஏதாவது கேர்ள்ஸ் எக்ஸ்ட்ரா கேர்ள்ஸ் வேணுமா? போதும் சார். போதுமா? நாங்களே இந்த ஷோல எக்ஸ்ட்ராவா தான் சார் இருக்கோம். வாங்க சார் பண்ணலாம். என்ன பாட்டு வேணும்? எந்த பாட்டு பிடிச்சிருக்கானோ போடுங்கப்பா. நீங்க ஆட நான் பாட வந்து JFW ஷோக்கு. ஆமா
தம்பி நீங்களும் ஓகேவா? ஏன் உச்சி மண்டையில ஏ உச்சி மண்டை டன். எஸ். ஏயா உச்சி மண்டல சுருங்குது ஒன்ன நான் பார்க்கல கிருங்குது கிட்ட நீ வந்தாலே விருங்குது டருங்குது டர் 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 ஏன் உச்சி மண்டல சுருங்குது ஒன்ன நான் பார்க்கல விருங்குது கிட்ட நீ வந்தாலே டருங்குது டருங்குது கை தடுந்தூரம் காய்ச்சவளே சக்கரையாலே செஞ்சவளே என் பசி தீக்க வந்தவளே சுந்தரியே ஏ ஏ ஏ தாவணி தாண்டி பார்த்தவளே கண்ணால என்ன சாச்சவளே ராத்திரி தூக்கம் கெடுத்தவளே இப்போ நான் வந்து நீங்க டான்ஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கரெக்ட் சார். அவங்களாவது கைத்தட்டி மேனேஜ் பண்ணிட்டாங்க. கரெக்ட் சார். இவங்களை என்ன பண்ணலாம் நீங்க தான் சொல்லணும். சார் மச்சக்கறி பாட்டுனா அவங்க ஆடிட போறாங்க. மச்ச கண்ணி ஒத்துக்கிச்சு பச்சை தண்ணி பத்திக்கிச்சு தில்லே போடு தில்லே 10 விரல் பத்திக்கிச்சு முத்து மணி அத்திக்கிச்சு ஒன்னாலே எல்லாம் ஒன்னாலே ஏய் மடிப்புள்ள ஒரு கூத்து நடிப்புள்ள ஒரு கூத்து மனசுல தெரு கூத்து உன பார்த்தாதான் ஏய் குத்து குத்து டப்பாங்குத்து நெஞ்சில் என்ன பச்சை குத்து அணைச்சிக்கவா குத்து குத்து நன்னா நன்னே நானா நன்னா நானா நன்னே தன நன்னா மச்ச கண்ணி ஒத்துக்கிச்சு பச்சை தண்ணி பத்திக்கிச்சு தில்லாலே போடு தில்லாலே. தேங்க்யூ 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 தேங்க்யூ. பாத்தீங்களா சார்? தேங்க்யூ. டெடிகேஷன் கரெக்டா இருந்தா ஆடிடுவாங்க சார். தேங்க்யூ 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 so much மேம். சார் பாட்டு முடிஞ்சு மேடம் ஆடிட்டு இருக்காங்க சார். ஆமா பாட்டு பாடிட்டே ஆடுறாங்க. வைப் பாருங்க. மைக் கொடுத்திருந்தீங்கன்னா வேற மாதிரி. இதான் சார் வைப். எஃபெக்ட் உங்களோட எஃபெக்ட் அப்படி. யா தேங்க்யூ. லைவா வேற கேட்டுட்டு பாடிட்டேன். ஐ அம் டன் ஃபார் தி டே. குட் நைட் கைஸ். மேடம் நீங்க அப்படி போயிடக்கூடாது சார். இப்போ பாடி வந்து ஜாலியாக நம்மளால வந்து ஒரு மோடு கொண்டு விட்டார். ஆனால் சாரோட டான்ஸ் வந்து பயங்கரமான ட்ரெண்டிங் இங்கே. அதுவும் அது என்ன சார் உங்கள் டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் சார். திரும்பி நீங்கள் விஜய் நினச்சி பேசிட்டு இருக்கீங்க. நான் விஜய் இல்லை சார் விஜய் நல்லாவே தெரியும் சார். நீங்கள் வந்து எவ்வளோ ஃபேமஸ். இப்போ அந்த ட்ரெண்டிங் இருக்காக்கா சாரோட அந்த அங்கே பாருங்க சார். தெரியாதனமா ஒரு ரீல போட்டதுக்கு சார் அஸ்கி டான்ஸை வந்து ஒன்றும் இல்லைப்பா. ரொம்ப இப்படி சிம்பிளாக கிளாப் பண்ணணும். இந்த காலை இங்கே வச்சு இங்கே எடுக்கணும் அவ்வளோதானே. எப்படி இப்போ பாட்டு போடுறோம் சார். அது அப்படியே சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணி ஒன்றும் ஏதாவது பண்ணுவோம் பார்த்துவோம். தேங்க்யூ. நல்ல வேளை ஒரு சிம்பிள் ஸ்டெப் வைரல் ஆச்சு. நல்ல வேளை சார். காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப் ஆச்சுன்னா என்ன பண்றது இல்ல. கரெக்ட் சார். ஆனா உண்மை சார் இன்னி வரைக்கும் வைப் ஆண்டனி அப்படின்றவர் இனிமே பூக்கி ஆண்டனி என்று அழைக்கப்படுவார். Thank you. What is that sir? That is phenomenal. The kind of energy you bring. இது சும்மா வார்த்தைகள்லாம் கிடையாது சார். Thank you Lucky ma'am. Thank you darling for joining us. Thank you. Thank you so much. Vijay Antony sir, we truly love you. Thank you. And நீங்க யாருக்கு விருது கொடுக்க போறீங்க அப்படிங்கறத ஒரு அழகான AV ல பார்த்துடலாம். Can we look at the AV please? Music has long shaped the soul of Tamil cinema. And this year, one composer redefined that legacy with a voice that commanded attention. With the film Dude, Sai Abhyankar delivered a soundtrack that elevated the film's narrative with energy, sensitivity, and contemporary appeal. His compositions stood out for their clarity of sound and emotional precision, making the music one of the film's most recognized strengths. Beyond cinema, Sai's independent work revealed the depth of his musical voice. Songs such as Kachi Sera, Asakuda, Sittira Putri, and Vili Vikara showcased the composer in command of melody and mood, connecting strongly with audiences across platforms. Together, these works signaled the emergence of a distinctive talent, one whose music resonated widely while retaining a clear artistic identity. For a year defined by impact, reach, and musical excellence, JFW presents the Sensation of the Year Award to Sai Abhyankar.
Please put your hands together and welcome on stage the sensation of the year, Sai Abhyankar. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய், உங்கள் வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. திப்பு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில், சுக்ரன் படத்தில் ஐ திங்க் உன் பார்வையோ தீயாகுது பாட்டு பாடினார். அப்போ வந்து இந்த அளவுக்கு அவரோட சன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக இந்தியாவே பார்க்குற அளவுக்கு ஒரு உயரத்தில் நிற்பார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் ஹாப்பி டு see growth. ரொம்ப ஃபாஸ்ட் டைமில் ரொம்ப பெரிய இடத்துல நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் இன்னும் 2-3 வருஷத்தில் ஆக்டர் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். மியூசிக் இண்டஸ்ட்ரி உங்களை மிஸ் வாய்ப்பே இல்லை சார். இல்லையா? வரவே வர உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குது. நான் பார்த்துருக்கேன்ல உங்கள் சாங்ஸில், உங்களோட இந்த அத்திரி புத்திரி சாங்கா, சித்திர புத்திரி எல்லாத்துலேயும் உங்கள் பெர்ஃபார்மன்ஸு, ஆக்டிங், டான்ஸ் மூவ்ஸ், டான்ஸ்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? ஆக்சுவலாக வராது சார், அப்படியே பொறுமையாக உட்காந்து. இல்லை சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ரொம்ப க்யூட்டாக ஆக்ட் பண்ணுறீங்க. அண்ட் 1 or 2 ஃபிலிம்ஸாவது கண்டிப்பாக கம்பல் பண்ணியிருப்பாங்களே டேரக்டர்ஸ் இது வரைக்கும்? இல்லை, ஃபார்ச்சுனேட்லி மியூசிக் அதை விட நல்லா இருக்கிறதுனால யாரும் அது கேட்கல. நான் கொளுத்தி போட்டேன் இல்லையா சாய், இதுக்கப்புறம் அவ்வளோதான். நீ 1 or 2 ஃபிலிம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நடிப்பீங்கன்னு நம்புறேன் நான். ஆக்சுவலாக ஆல்ரெடி நாங்கள் கேட்க வச்ச கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்டு முடிச்சிட்டேன்னா. வணக்கம் மக்களே, how are you? Really great to see you all after a long time இங்கே திரும்ப, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜில். ஸோ தேங்க்யூ JFW for this beautiful award. Thank you Vijay Antony sir. Thank you so much. Thank you Vijay Antony sir. Thank you so much for joining us on stage. முதல் ரிக்வெஸ்ட்டே என்ன இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? Of course the sensation of the year 2025 had 2 huge films. அதில் வந்து தமிழில் we had Dude இல்லையா? டியூட்லேருந்து உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் எது? கண்ணுக்குள்ள ப்ளீஸ். என் கண்ணுக்குள்ள கத்தாத நெஞ்சுக்குள்ள சாத சொல்லே போதும், உன் சொல்லே போதும். என் கோபம் எல்லாம் பிச்சாலே, அன்ப வச்சு தைச்சாலே. இன்னும் வேணும், ஓ இன்னும் வேணும். விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். காத்திலுள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரேனா. தேங்க்யூ. கடந்த வருஷம் 2025 வந்து உங்களுக்கு வெரி பிளாக் பஸ்டர் இயராக இருந்திருக்கு. ஆல்பமாக இருக்கட்டும், தமிழ்லையாக இருக்கட்டும், இல்லை மலையாளத்தில் இருக்க பல்டியாக இருக்கட்டும், டூடாக இருக்கட்டும், இது வெரி 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 பிக் சக்ஸஸாக இருக்குது. பை காட்ஸ் கிரேஸ். தேங்க்யூ. இந்த ஃபேன்ஸோட ரிசப்ஷன் எப்படி இருக்குது? ரியலி ஸ்பெஷல். இவங்களோட ரெசிப்ரோகேஷனுக்கு தான் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து அவங்க தான் இங்கே நிறுத்தி அழகு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் சொல்லுவேன், ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் தேர் லவ். அண்ட் எங்ககிட்ட வந்து ஒரு சில மீம்ஸ் இருக்குது, அதை பார்த்து நம்ம ஒரு சின்ன ஓகே கான்வர்சேஷன். தனுஷ் சார், அட்லி சார், அந்த பக்கம் சூர்யா சார், இந்த பக்கம் சிம்பு சார். there is no இசை without சாய். ஐயோ, அதான் அகெயின் கிரேட்ஃபுல். இவங்களோட லவ் அண்ட் ரெசிப்ரோகேஷன் பார்த்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாமும் எனக்கு கிடச்சிது. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் ஆன் வித் தெம் ஆல் தீஸ் லெஜெண்ட்ஸ். இப்போ நான் பண்ணுறேன் என்ன தவிர. ஸோ நான் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஹாப்பி, ரியலி ஹாப்பி. ஏதாவது எனி ஸ்பெஷல் அப்டேட்? நம்ம சூர்யா சார் பற்றின கருப்பு வந்து வெரி ஈகராக காத்துட்ருக்கோம் சூர்யா சார் ஃபேன்ஸ்லாம். ஏதாவது சின்ன அப்டேட் சொல்லலாமா? இட்ஸ் ஹெட்டிங் ஃபார் ஏப்ரல் ரிலீஸ் கருப்பு. ஸோ அது ஒரு அப்டேட்டு. அண்ட் RR ஒர்க்ஸ் வந்து வெறித்தனமாக போயிட்டுருக்கு. வி ஆர் ரெக்கார்டிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். கருப்பசாமி எல்லாமே இருக்குது. நம்ம கல்ச்சரை பயங்கரமாக பேசுகிற மாதிரி ஒரு RRம் மியூசிக்காகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பை காட்ஸ் கிரேஸ். இந்த ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியிலேருந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த D55 பற்றின நிறைய விஷயங்கள் தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். கேஸ்டிங்கே பயங்கரமாக இருக்குது. தனுஷ் சார் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, மம்முக்கா இருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கேஸ்டிங்கே எங்களை பயங்கரமாக எக்ஸைட் ஆகுது. ஸோ அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்? ஏன்னா அதுக்கு முன்னாடி ராஜ்குமார் சார் வந்து ஒரு சூப்பரான அமரன்ற ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. ஸோ இது எந்த மாதிரியான படமாக இருக்கும்? அது இப்போ தான் பூஜையை போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது எல்லாமே டீம் சொல்லுவாங்க. ரியலி ஃபார்ச்சுனேட் அண்ட் கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் தட் டீம்.
Congratulations on day 55. Congratulations on this whole ensemble. இன்னும் நிறைய திரைப்படங்கள் உங்களுடைய இசை ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். And we should all love that. We've got one more meme for you. அதை பார்க்கலாமா? எஸ். எனக்கு ஒன்றே ஒன்று தான், எனக்கு நடிக்க வராது. அதனால் யாரும் கூப்பிட்டாலும் அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஷார்ட் வச்சோன்னே தெரிஞ்சிடும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா. அதனால் இப்போவே சொல்லிடுறேன், சுத்தமாக நடிக்க வராது, நடிக்க ஆசையும் இல்லை. ஸோ நடிக்கிற ஆசையும் இல்லை. இல்லை, சுத்தமாக இல்லை. ஓகே, விஜய் ஆண்டனி சார் ஃபர்ஸ்ட் ஏங்க நடிக்க தெரிஞ்சாதாங்க நான் நடிக்க முடியும், எனக்கு நடிக்கவே தெரியாது எனக்கு. ஸோ கண்டிப்பாக நடிப்பு இல்லை இப்போதைக்கு, நாட் ஆன் த கார்ட்ஸ். இன்னும் அவங்களுக்காக தான், அவங்க தான் இவ்வளோ அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் சென்சேஷன் ஆஃப் தி இயர் கொடுத்துருக்காங்க மியூசிக்காக. ஸோ மியூசிக் தான் என்னாலும். ஸோ ஓகே, ஃபேன்டாஸ்டிக். இன்னொரு நியூஸ் வந்திருக்கு பாருங்க. சாய் சாய் அபியங்கரின் அபியங்கரின் ஆல்பம் சாங்ல நடிக்க போட்டி போடும் நாயகிகள். சம்யுக்தா மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, எனிவே அடுத்தது யார்? அடுத்தது அப்டேட் வரும் எல்லாமே. திஸ் மந்த் ப்ரோமோ வரும் இண்டிபெண்டன்ஸ் சாங்கோடது. வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். வாவ். ஸோ அதுவும் போயிட்டு. ஃபேன்டாஸ்டிக். ஓகே, தட் வாஸ் a big thing for us. Thank you. Okay, one more. எப்போவுமே ஒரிஜினல் தான். எனக்கு இதை விட ஒரிஜினல் தான் பிடிக்கும். இதுக்கு என்ன மியூசிக் போட்டிருப்பாங்களோ அதுதான் பிடிக்கும். இது எடிட்டாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது பார்க்க. பட் ஆனால் தலைவர் இது பயங்கரமாக இருந்தது இதுக்கு. ஸோ நம்ம இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது இங்கெல்லாம் போகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி கேட்ட உடனே எங்களுக்காக ஒரு பாட்டு பாடி காமிச்சிங்க. இப்போ எங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே, அது கொண்டு வரோம். எங்களுக்காக லைட்டாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் என்ன உங்களோட திறமையை காமிச்சிங்கன்னா நாங்கள் வெரி ஹாப்பி ஆகிடும். சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்கெடுத்தா காத்தோட சுத்த வச்சா ரிங்கா மன்னாதி மன்னரெல்லாம் பின்னாடி வந்தாலுமே என்னாண்ட மாட்டிகினா தங்கா காந்தாழி கண்ணுல தான் தள்ளாடி ஊந்து புட்டான் சுடான சுரபோத ஏறி கிச்சா மெல்லமா என்ன நீயும் தள்ளுக்கா தள்ளி விட்டா தான். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து பாடுறேன், இன்னொன்று நான் சிங் என் கூட பாடணும் எல்லோரும், நான் தனியாக பாடினது கூட. ஓகே, டன். உன்னைத்தான பார்த்துக்க நான் எங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதலை காமிப்பேன் நான். என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ யாரவ 100க்கு 100 என்னவளா. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. லவ் யூ ஆல். ப்ளீஸ் கீப் மீ இன் யுவர் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ. தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நீங்கள் ராக் பண்ணோம், நாங்களாம் காத்துட்ருக்கோம். தேங்க்யூ சார். கொண்டாடும் மனசு விளையாடும் வயசு அணபோட்ட அடங்காது அவருடைய அந்த முதல் படம் வந்து கதையாக கேட்டிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது தேவையில்லையே, அது ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சொன்னேன் இல்லை சார் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. அண்ட் படம் வந்தப்போ அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. புதுவெலாம் ரொம்ப வந்து யாரால பாராட்டப்படுறோம் அப்படிங்கிறா அவன் ஏங்கிக்கிட்டே வைப்பான். அதனால் இந்த மேடையில் வந்து வெற்றி சார், சசிகுமார் சார். Twinbirds JFW Movie Awards 2026. Title sponsor Twinbirds. Wear it, feel it, love it. Powered by Mrudu Towels from Ramraj. Super soft, super absorbent. Shakti Masala. 49 வருடங்களாய் உங்களுடன் சக்தி மசாலா. இல்லங்களில் உள்ளங்களில். Strength partner Kaveri TMT Bars and Structural. கம்பீரத்தின் அடையாளம். Wardrobe partner Ramyam Sarees and Kurtis.